சில ஏரியாஸை வந்துட்டு நான் உங்களுக்கு நம்மளோட அடுத்த லெக்சர்ஸில் ஃபைனல் லெக்சர்ஸில் டோட்டலாக உங்களுக்கு 8 ஹவர்ஸ் இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த 8 ஹவர்ஸில் ஷோர்ட்டாக எனக்கு உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் மெயின் கீ விஷயங்கள், அடுத்தது ஒப்ஜெக்டிவ், அதுகளை தான் நான் உங்களுக்கு இந்த 8 ஹவர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது இந்த நீங்கள் இந்த கைட் புக் வந்துட்டு கீயாக வச்சுக்கொள்ளணும். அது தவிர்த்து உங்களுக்கு எடிஷனலாக சில நோட்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேள்வி வரும். இதில் அசஸ்மெண்ட் உங்களோட எக்ஸாம் ப்ரொசீஜர் இப்படித்தான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த கைட் புக்கில் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் செஞ்ச மாதிரி தான் 70% மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கு கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கு பேலன்ஸாக இருக்கிற 30% 30% மார்க்ஸ் உங்களுக்கு அசைன்மெண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். நான் உங்களுக்கு 2 தருவேன். ஒரு அசைன்மெண்ட் இன்றைக்கு தருவேன், அடுத்த அசைன்மெண்ட் 2வது லெக்சர்ஸில் தருவேன். இந்த 2 அசைன்மெண்ட்டையும் நீங்கள் விஎல்இயில் நம்மளோட விஎல்இயில் நீங்கள் மூடில் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். இந்த டைமுக்கு முதல்ல அப்லோட் பண்ணணும். டைமுக்கு பிறகு இமெயில் பண்ணுறதோ எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் பண்ணுறதோ எக்ஸப்ட் பண்ணி விட மாட்டேன். உங்களுக்கு இனஃப் டைம் தரப்படும், உங்களுக்கு போதிய அளவான நேரம் தரப்படும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன டெக்னிக்கல் இஷ்யூவோ என்ன வந்தாலும் அதை நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். எந்த அசைன்மெண்ட்டும் இமெயில் மூலமாகவோ வேறு வழிகளூடாகவோ ஹார்ட் காப்பியோட எந்த வழியூடாகவோ நான் எக்ஸப்ட் பண்ண மாட்டேன். உங்களோட சகல அசைன்மெண்ட்டும் விஎல்இயில் உரிய டேட் அண்ட் டைமுக்கு முதல்ல அப்லோட் பண்ணி பார்த்துக்கணும். அது ரெண்டும் தான் இதில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விடை. ஓகே, நம்ம இப்போ நம்மளோட சப்ஜெக்டில் வருவோம். இப்போ நம்மளோட கோர்ஸ் வந்துட்டு டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, தமிழில் நம்ம சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் முகாமைத்துவம்னு சொல்லி சொல்கிறோம். இது இந்த கோர்ஸ் வந்துட்டு ஏன் நம்ம உங்களோட பிபிஏ இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ இலங்கையில் மிக முக்கியமான ஒரு துறையாக இந்த சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்து வரதை நம்ம பார்க்குறோம். நம்மகிட்ட விவசாயம், அடுத்தது கைத்தொழில் மற்றும் சேவை துறைகள் இருந்தாலும் இந்த சுற்றுலாத்துறையானது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த சுற்றுலாத்துறை இலங்கையின் மொத்த தேசிய உற்பத்திக்கு ஜிடிபி என்று சொல்லக்கூடிய தேசிய உற்பத்திக்கு பாரிய அளவான பங்களிப்பை ஆற்றி வருகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை எடுப்போமானால் மிக அதிகமான அளவான அந்நிய செலாவணியை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாக இது வளர்ந்து வருது. அதற்காக அரசாங்கமும் பாரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருது. உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வந்துட்டு இந்த டூரிசம் செய்கிறாக்கள் இருக்கிறாங்க. இந்த டூரிசம் செய்கிறாக்களுக்கு பாரிய அளவான சலுகைகளை கொடுக்குறாங்க. ஹோட்டல் செய்கிறாக்களுக்கு நிறைய ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களுக்கு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ், அவங்களுக்கு ஒரு லோன் எடுக்கிறதுனாலும் சரிதான், அல்லது அவங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறனாலும் சரிதான், அவங்களுக்கு சில சலுகைகளையும் வளங்களையும் வழங்கும். அதே மாதிரி பொதுவான சில சேவைகளை அரசாங்கம் செய்யும். நம்ம அதை ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் அவன் படிப்போம். இப்போ பாதை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அதை பாதை, அடுத்தது விமான போக்குவரத்து, அதே மாதிரி தரை மார்க்கமான போக்குவரத்து, நீர் மார்க்கமான போக்குவரத்து, இப்படியான அடுத்தது ரயில்வே தண்டவாளம் ரீதியான போக்குவரத்து சொன்னால் உள்நாட்டு வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வர சுற்றுலா பயணிகள் இங்கே இருக்கின்ற டூரிசம் ப்ரொடக்ட்ஸ், சுற்றுலா உற்பத்திகள் சொல்லுவோம். டூரிசம் உற்பத்தி பொருட்கள், டூரிசம் ப்ரொடக்ட்ஸை சரியான முறையில் கன்சியூம் பண்ணணுங்கிறது தான் அரசாங்கத்தின் நோக்கம். அதன் மூலமாக அவங்க நம்மகிட்ட செலவழிக்கிற பணம், அவங்க டாலரோ அல்லது பவுனோ அல்லது இந்தியன் ருப்பீஸோ எடுத்துகிட்டு வந்து இங்கே செலவழிப்பாங்கன்னு சொன்னால் அது நமக்கு அந்நிய செலவாணியாக உருவாக்கி கொண்டு நம்ம
நமக்கு தேவையான பொருட்களை வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்யக்கூடிய கொள்வனவு சக்தியை நாம அதிகரித்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம கடந்த காலங்களில் டாலர் தட்டுப்பாடு நாட்டில்ன்னு சொல்லி பாரிய அளவான பிரச்சனைகளை நாம் எக்கனாமிக்கில் படிச்சிருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். உதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஆளுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்குரிய டாலரை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். அவர் எங்கேருந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து இலங்கை மத்திய வங்கியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதற்கான பணம் வந்துட்டு இந்த டாலர் வந்துட்டு இலங்கை மத்திய வங்கிக்கிட்ட இருக்கணும். நம்மளோட கரன்சியில் ஸ்ரீலங்கன் ருபீஸை கொடுத்து வாங்குறதுனாலும் மத்திய வங்கியிட்ட போதியளவான டாலர் நமக்கு இருக்கணும். அந்த டாலரை நம்ம ஜெனரேட் பண்ணுறதுக்குரிய வழிதான் இந்த ஏற்றுமதி. அடுத்தது இந்த இந்த டூரிசம் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், அந்நிய செலவாணியை அதாவது வெளிநாட்டு நாணயங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அப்படியான முக்கியத்துவங்கள் அரசாங்கம் ஏன் கொடுக்குதுன்னு சொன்னால் இந்த அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்கும் அதே சந்தர்ப்பத்தில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு தொழில் முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை வழங்குறதுக்கு. உதாரணமாக தெரியும், சுற்றுலாத்துறையில் இலங்கையில் எந்த ஒரு பாகத்தில் எடுத்துக்கொண்டாலும் தெரியும், சுற்றுலாத்துறையால் நிறைய தனிநபர்கள், குடும்பங்கள், சொசைட்டிஸ், அதே மாதிரி என்ன சொல்கிறேன் அந்த கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் வந்துட்டு டெவலப் ஆகிருக்கும். அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பொருளாதாரம் விருத்தி அடைஞ்சிருக்கும். அவங்களோட தனி மனித தனியால் வருமானம் இன்கம் வந்துட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதன் மூலமாக அவங்களோட குடும்பம் விருத்தி அடைஞ்சிருக்கும். மூலமாக சில வந்துட்டு என்ன செய்வாங்க, அந்த சில பொட்டிக்ஸ் டீ கடை போட்டிருப்பாங்க. சில ஆட்கள் வந்துட்டு அந்த ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் கையால் வேவப்பட்ட இந்த தொப்பிகள், அடுத்தது சுற்றுலா பயணிக்கான மாலைகள், மணி மாலைகள் இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க. அல்லது சிரட்டைகள்ல இருந்து சில கிராஃப்ட்களை செஞ்சு விற்பாங்க. ஓகே, யாரும் மைக் ஒன் பண்ணியிருந்தா மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான டைமில் மட்டும் நீங்கள் ஒன் பண்ணிக்காதீங்க, இல்லாட்டி எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு டெவலப் ஆகிற காணப்படும். அதாவது ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி 2 விடயங்கள் காணப்படும். பொருளாதார வளர்ச்சி, அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி, எக்கனாமிக் க்ரோத் என்று சொல்லுவோம். அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட், 2 வித்தியாசம். அது நம்ம ஒரே மாதிரி நமக்கு தென்பட்டாலும் 2ம் வேறு வேறு விடயம். பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார அபிவிருத்தியும். பொருளாதார வளர்ச்சிங்கிறது தனியாக இந்த ஜிடிபியிலேயே நமக்கு தங்கியிருக்கும். அதே மாதிரி அபிவிருத்திங்கிறது இந்த வாழ்வாதாரம், அவங்களோட வாழும் வீதம், அவங்களோட வாழ்க்கை தரம் என்பவற்றில் ஏற்படுகின்ற வளர்ச்சி தான் அபிவிருத்தியாக நம்ம கொள்வோம். அப்போ அவங்களோட சாதாரணமாக அவங்க கொள்வனவு செய்யக்கூடிய பொருள் உள்நாட்டில் இருந்தாலும் இதன் மூலமாக அவங்களோட வெளிநாட்டிலிருந்து சில தரமான பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதன் மூலமாக மக்கள் குறைந்த விலையில் தரமான பொருட்களை கொள்வனவு செய்தனூடாக அவங்களோட வாழ்க்கை தரமும் அதிகரிக்கிறதுனால நமக்கு பொருளாதார அபிவிருத்தியை அடையக்கூடிய ஒரு காணப்படும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த துறை ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறதால உங்களோட கரிக்குலம்லையும் இந்த கோர்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களோட டிகிரி ப்ரோக்ராமில் இந்த சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல்ங்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி. ஒரு நபரை நாம் எப்படி அவரை நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம அவரை எப்படி நம்ம அவரை கவனிப்போம்னு சொல்கிறது தான் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி. வெறுமனே சாப்பாடில் மட்டும் கவனிக்க மாட்டோம். அவரை கொடுக்குற இடம், நம்ம எப்படி அவருக்கு நம்ம அன்றைக்கு நம்ம தங்கும் இடம் எப்படி நம்ம கொடுக்குறோம், சில பொழுதுபோக்கை கழிப்பதற்கு நாம் எப்படி கொடுக்குறோம், அடுத்து நம்மளோட ஏரியாவில் இருக்கிற இடங்களை சுற்றி காட்டும். நம்ம இப்போ ஒரு ஆள் களம்ல இருந்து இப்போ ஒரு சதன் பாட்டுக்கு போகிறான்னு சொன்னால் சதனில் இருக்கிற இடங்களை அவர் சுற்றி காட்டுவார். சதன்ல இருந்து சென்ட்ரலுக்கு வராங்கன்னு சொன்னால் அவங்களோட ஏரியாவில் என்னென்ன ஏரியா, என்னென்ன ஃபேமஸான இடங்கள், அடுத்தது என்ன இடங்கள் இருக்குதோ அதை சுற்றி காட்டுவார். ஸோ அந்த விடயங்களை நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லுவோம். அதை நம்ம செப்பரேட்டாக படிப்போம். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது தனி ஒரு செக்ஷனாக காணப்படும். இந்த இந்த கோர்ஸில் நமக்கு இருக்கிற விடயங்கள், நம்ம பார்க்க வேண்டிய விடயங்கள், சுற்றுலாவின் அறிமுகம். இதில் உங்களுக்கு அந்த டெஃபினிஷன், அடுத்தது பிரயாணின்ற யார், சுற்றுலா பிரயாணின்ற யார், அடுத்தது சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவம், ஏன் இது முக்கியம் சுற்றுலாத்துறைங்கிறது,
அடுத்தது சுற்றுலாவின் பண்புகள், சுற்றுலாத்துறையின் தோற்றம், இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படியான விடயங்களை நம்ம அறிமுகத்தில் பார்ப்போம். சுற்றுலாவின் அறிமுகத்தில் பார்ப்போம். அது அத்தியாயம் 1ஆக காணப்படும். அதுக்கு பிறகு நம்ம சுற்றுலாவின் வகை, அதே மாதிரி என்ன வகையான சுற்றுலா இருக்குது தெரியும். இப்போ நம்ம டூரிசம் ப்ராடக்ட்ஸில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்துட்டு பல்வேறு தேவைக்காக சுற்றுலா சுற்றுலாவை மேற்கொள்கிறான். உதாரணமாக தெரியும், வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு மருத்துவ தேவைக்காக மக்கள் வராங்க. கிட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த இளையராஜாவோட மகள் வந்துட்டு இலங்கைக்கு ஒரு சிம்ஃபானியா அந்த ப்ரோக்ராமுக்கு வரும்பொழுது மகளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் மெடிக்கல் அவட நோய்க்கு நாங்கள் ஒரு நிவாரணம் பெற்றுக்கொள்வதற்காகவும் இலங்கைக்கு வந்தோம்னு சொல்லி, அவங்களோட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்தோம். ஏன்னு சொன்னால், இலங்கையில் அந்த ஒரு ஆயுர்வேதிக் அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. அதுக்காக அவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கார். அவர் மெயின் மியூசிக் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாலும் இது ஒரு நோக்கம். அப்போ அவங்க மருத்துவ தேவைக்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரான். அதை நம்ம சொல்கிறோம் வந்துட்டு டூரிசம். அவங்க நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு ஒரு சிகிச்சை ஒன்றை பெறுறதுக்கு நம்ம இந்தியாவுக்கு போவோம்னு சொன்னால் அது மெடிக்கல் டூரிசமாக காணப்படும். நம்ம இந்தியாவுக்கு மெடிக்கலை பெறுறதுக்கு வந்தாலும் அதையும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு டூரிசமாக கருதுகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வகையான டூரிசம் இருக்கு. ஒரு வித்தியாசமாக சொல்ல போனோம்னு சொன்னால், இப்போ சொல்கிறோம்னு சொன்னால் டாக் டூரிசம் நீங்கள் நம்ம படிக்கலாம். டாக் டூரிசம்னு சொன்னால், இப்போ சில ஆட்களுக்கு அந்த ஒரு கன்ஜூரியஸ் அபாயகரமான இடங்கள், மயானம், அப்படி இரவையில் போய் பார்க்குற சில இடங்களில் பயமூட்டுற இடங்களை போய் பார்க்குற மாதிரி சிலவங்க பார்ப்பாங்க. சில பாலடைஞ்ச வீடுகளை இரவையில் போய் பார்க்குறதெல்லாம் ஒரு இப்போ டூரிசமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. டாக் டூரிசம் சொல்லும். அதே மாதிரி நம்ம இப்போ பிஸ்னஸ் டூரிசம் இருக்கு. ஒரு வியாபார பர்பஸுக்காக நம்ம சைனாவுக்கு போகிறார் ஒரு ஆள். அவர் வியாபாரத்தை பேசுகிறதுக்கு அல்லது அங்கே இருந்த பொருட்களை கொள்வனை செய்கிறதுக்கு, அது வந்துட்டு பிஸ்னஸ் டூரிசமாக கருதப்படும். அப்படி அந்த அதில் வகைகளை நம்ம அதில் படிப்போம். அதே மாதிரி 3ல் சுற்றுலா பொருட்கள். இந்த சுற்றுலா பொருட்களில் நம்ம சுற்றுலா பொருட்களின் அறிமுகம், அதே மாதிரி வரைவிலக்கணம், பண்புகள், அதில் வகைகள், கூறுகள், அதை எப்படி நம்ம அபிவிருத்தி செய்யலாம், அதை அபிவிருத்தி செஞ்சு எப்படி நாம் மற்ற இடங்களுக்கு சந்தைப்படுத்தல் விடயங்களை செய்யலாம் என்று அத்தியாயம் 3ல் பார்ப்போம். அத்தியாயம் 4ங்கிறது இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு ஒரு அறிமுகம். அது எப்படி இலங்கைக்கு வந்துச்சு, இலங்கையில் எப்படி அது இந்த சுற்றுலாத்துறை வந்துட்டு பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யுது, என்னென்ன வகையில். அடுத்தது சில சிறப்பு கூறுகள் இருக்கு சுற்றுலாத்துறைக்கு. இலங்கையின் பிரபல்யமான சுற்றுலா மையங்கள் எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லி, இது ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஒன்றை விளங்கணும். நீங்கள் இப்போ செய்கிறது வந்து டிகிரி, ஒரு ஒரு வியாபார மானிங்கிற ஒரு ஒரு டிகிரியை நீங்கள் செஞ்சுட்டீங்க. அவன் நீங்கள் அந்த ஒரு கன்செப்ட்லேருந்து வெளியே வரணும். நான் புக் படித்து மட்டும் நான் எக்ஸாம் எழுதுங்கிறேன், நீங்கள் வெளியே வரணும். டிகிரி டிப்ளமா லெவலுக்கு அது ஓகே அடிக்கலாம், அதில் ஒரு சர்டன் நோட்ஸ் இருக்கும். ஆனால் டிகிரி வர போகல, நீங்களாகவே சில விடயங்களை தேடணும். சில விடயங்கள் செய்தித்தாள் பத்திரிகையில் வந்திருக்கும். சுற்றுலா சம்பந்தமான சில விடயங்கள் இலங்கைக்கு என்ன சாத்தியக்கு ஒரு காணப்படுது. அதில் இலங்கையின் தெற்காசிய நாடுகளில் என்ன ஒரு உடன்படிக்கை செஞ்சிருப்பாங்க இந்த சுற்றுலாத்துறையை விருத்தி செய்கிறதுக்கு. அல்லது இலங்கை ஒரு ஒரு குறிப்பிட்ட சில நாடுகளில் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும். அது வந்துட்டு இலங்கைக்கு ஒரு சாதகமாக இப்படியான விடயங்கள் வந்துட்டு ஜென்ரல் நாலேஜோடாக வரும். நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்சர் எழுதலாம். நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த இது வந்துட்டு இந்த இந்த புக்கில் இல்லை, சார் அந்த நோட்ஸில் இல்லை, நான் இது எழுதி நான் மார்க்ஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, இது வந்துட்டு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டில் அநேகமான 100க்கு 60 விதமான கேள்வி வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் கேள்வி தான் வரும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணணும். நோட்ஸை பாடமாக்கி எக்ஸாம் பாஸ் பண்ணலாம்னு சொன்னால் கஷ்டம். இது வந்துட்டு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். உதாரணமாக உங்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களோட ஏரியாவில் காணப்படுற ஒரு ஒரு மை
அடையாளம் கண்டு அதை அரசாங்கம் எவ்வாறு திருத்தி செய்யலாம்ங்கிறத நீங்கள் ஒரு ப்ரொபோசலோட டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன ஏரியா உங்களோட ஏரியாவில் இருக்குது, ஒரு ஆக்களுக்கு வித்தியாசப்படும் ஆன்சர். ஒரு ஆள் பெட்டிக்குள்ள இருப்பார், ஒரு ஆள் வந்துட்டு கிண்ணியாவில் இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ அதில் எப்படி அரசாங்கம் டெவலப் பண்ணலாம், அல்லது சில கேள்வி வரும், இலங்கையில் பொதுவாக இந்த இடத்த நீங்கள் விருத்தி செஞ்சால் சுற்றுலாவை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். நம்ம நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அல்லது செய்தியில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் சில ஆன்சர்ஸை பண்ணலாம். அப்போ அந்த மாதிரியான வினாக்களுக்கும் நீங்கள் தயார் செய்யணும். உங்களுக்கு வெறுமனே இந்த நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கைட் தான். இப்படியான விடயங்கள் இருக்கி. உதாரணமாக உல்லாச பிரயாணிகளை கவரும் இடங்கள், இதில் 1-2 விடயங்கள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸில் என்னென்ன இடங்கள் இருக்குது, அந்த இடங்களை நீங்கள் வந்துட்டு அதை நீங்கள் எட் பண்ணியும் ஆன்சர் எழுது. அதுக்காக நீங்கள் இதில் புக்கில் இல்லை நான் எழுதினா இது ஆன்சர் சரியா இல்லையான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. சரியாக இருந்தால் உங்களுக்கும் அதற்கான புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து சுற்றுலாத்துறையின் தாக்கம், இதில் சாதகமான தாக்கங்கள், பாதகமான தாக்கங்கள். நம்ம வெறுமனே இதில் நன்மையை மட்டும் நம்ம பேச முடியாது, இதில் பாதகமான விடயங்களும் இருக்கு. எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் நாம் ஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் என்ன சமூக கலாச்சார ரீதியான நன்மைகள் இருக்குது, அதே மாதிரி பொருளாதார ரீதியான தீமைகளும் இருக்கும் இந்த சுற்றுலாவால். அதே மாதிரி கலாச்சார ரீதியான தீமைகளும் இருக்கும். அப்படியான விடயங்களை நம்ம பார்க்கலாம். சூழல் சார் தீமைகள், நம்மளோட வளங்களை வெளிநாட்டவர்கள் சுரண்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அது அல்லது நம்மளோட ஒரு வியாபார ஒரு வாய்ப்புண்ட வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து பார்க்கறது மூலமாக நம்மளோட வியாபாரம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். அப்படியான பொருளாதார ரீதியானது, சமூக ரீதியான தீமைகள், அப்படியான விடயங்களை நம்ம நமக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அந்த ஐடியாவை வச்சு டெவலப் பண்ணுறதுக்குரிய கைட் தான் உங்களுக்கு நான் தந்திக்கிற பிடிஎஃப் ஃபைல். அடுத்தது சாப்டர் 6 அத்தியாயம் 6 நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னால், சுற்றுலாத்துறையின் இயக்கம் மற்றும் சந்தைப்படுத்தல். எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணலாம், உள்நாட்டுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணலாம், நம்மக்கிட்ட ஒரு ரிசோர்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி நமக்கு அந்த ரிசோர்ட்டுக்கு அண்மித்தவர்களுக்கு மார்க்கெட் பண்ணுற, அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணுற, அந்த ப்ரொவின்ஸில் அந்த மாகாணத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணுற, அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மார்க்கெட் பண்ணுற, அல்லது வெளிநாட்டவர்களுக்கு இதை நாம் எப்படி தெரியப்படுத்துகிறோம், என்னென்ன வழிகளை நாம் கையாளக்கூடிய மாதிரி. அடுத்து சுற்றுலா இலக்கு மையம், சுற்றுலா ஊக்குவிப்புக்கான தள்ளுகை மற்றும் இழுவை மாதிரி, புஷ் அண்ட் புல் மாடல்னு சொல்லுவோம். அந்த எப்படி நாம் அதை நம்ம டெவலப் பண்ணுறது, சுற்றுலா ஊக்குவிப்பு செயற்பாடுகளை செல்வாக்கு செலுத்தும் காரணம், இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறது. அடுத்தது சுற்றுலா இடத்தை சந்தைப்படுத்தல். ஒரு இடம் ஒன்று இருக்குன்னு அதை நம்ம மார்க்கெட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு குறிப்பிட்ட இடம் வந்துட்டு அடிக்கடி உள்நாட்டு பிரயாணிகளாலையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாலையும் அடிக்கடி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சில இடங்கள் சீசன் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி சில இடங்கள் பாப்புலர். உதாரணமாக நுரலியா பொறுத்தளவில் பெரும்பாலும் இந்த ஏப்ரல் ஹாட் சீசன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் டென்சிட்டி வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி சில இடங்கள் சில சந்தர்ப்பத்தில் கூடுதலாக இருக்கும். உதாரணமாக அருகம்பே அந்த இடத்தை பார்த்தா அங்கே அந்த சர்ஃபிங் கடலலை சறுக்கல்னு சொல்லுவோம். இந்த கடலலை சறுக்கல் விளையாட்டில் ஈடுபடுற உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த சீசனுக்கு அந்த கடலில் வந்துட்டு எல்லா மாதங்கள்லையும் எல்லா காலத்திலையும் அந்த கடலலை சறுக்கல் அந்த சர்ஃபிங் போகிறதுக்கு ஏற்ற அந்த வேவ்ஸ் அலைகள் வந்துட்டு உருவாகாது. குறிப்பிட்ட சில மாதங்களில் தான் அது உருவாகும். அந்த உருவாகிற மாதங்களில் தான் இந்த சுற்றுலா பயணிகள் என்ன செய்வாங்க, உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் அங்கே பயணிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடங்கள் பிஸியாக இருக்கும். ஸோ அதை சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அருகம்பை எடுத்துக்கணும்னு சொன்னால் அருகம்பையில் இந்த ஆஃப் சீசன் ஒன்று இருக்குது. இந்த கடலலை சறுக்கல் இல்லாத சந்தர்ப்பத்தில், அலை இல்லாத டைமில் இந்த டூரிஸ்ட் வந்து விட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்,
அந்த டூரிசம் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கிறதால அதை மார்க்கெட் பண்ணணுமா அவங்க. மார்க்கெட் பண்ணுறதால மார்க்கெட் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் செய்வாங்க. அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது அத்தியாயம் 7 வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம பார்ப்போம் என்ன வகையான செக்டர்ஸ் இருக்குது, அதில் அதில் டிவிஷன்ஸ் வகைகள், டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இப்போ கரண்ட்டாக இருக்கிற என்னென்ன விருந்தோம்பல் நெறிமுறைகள் என்னென்ன இருக்குது, விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலா தொடர்பான வேலைகள் என்னென்ன காணப்படுது. இப்போ உங்களுக்கு தெரியும் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்துட்டு ஒரு ப்ரோட் ஏரியாவாக டெவலப் ஆகிட்டு வருது இலங்கையில். இந்த சுற்றுலாத்துறைக்கு என்றே நிறைய கல்வி ரீதியான மேம்படுத்தல் விடயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது கல்வியிலையும் நடந்துட்டு இருக்கு. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் நிறைய பல்கலைக்கழகங்களில் இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான பட்டப்படிப்புகள் காணப்படுது. டிகிரி, பேச்சுலர்ஸ் லெவல்ஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி இந்த லெவல்ல எல்லாம் இந்த இந்த டூரிசமுக்கு இருக்குது. உதாரணமாக சொல்ல போனோம்னு சொன்னால் சபர்கம யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த டூரிசம் இதில் வந்துட்டு ஒரு டிகிரி ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதில் அவங்க என்ன செய்வாங்க, இதில் கம்ப்ளீட்டாகவே இப்போ நம்ம இதில் ஒரு சிங்கிள் 2 கிரெடிட்ஸுக்கு படிக்கிறோம். அதில் மெயின் ஏரியாஸ் எல்லாம் வந்துட்டு இந்த டூரிசம் சம்மந்தப்பட்ட ஏரியா இருக்குது. அதில் ப்ராக்டிக்கல் அவங்களுக்கு ட்ரைனிங் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ஸில் இருக்குது. அந்த ஹோட்டல்ஸில் இருக்கிற சிங்கிள் ஒரு ஏரியாவிலிருந்து சகல ஏரியாவையும் அவங்க படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அந்த பட்ட படிப்புகள் காணப்படும். அப்படியான விடயங்கள் இருக்கேன்னு சொன்னால் இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஹோட்டல்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செக்டர் இல்லை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மேனேஜர் போஸ்ட்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு போஸ்டாக இருக்கும். பெரிய ஒரு போஸ்டாக இருக்கும். நிறைய இன்ஃப்ளூயன்ஸான அமெரிக்கா. ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்மளோட அந்த சாப்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அத்தியாயம் 1க்கு வருவோம். இந்த அத்தியாயம் 1ல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தியாயம் பற்றிய சுருக்கம் இருக்குது. இதில் நம்ம சுற்றுலா என்பது மக்கள் நமது சொந்த வதிவிடம், அவர் இருக்கிற லொக்கேஷன்ஸ் கிளியராக இருக்குதா உங்களுக்கு? அந்த ஸ்க்ரீன் கிளியராக இருக்குதா? ஆமாம் சார். உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி பிடிஎஃப் ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனை நீங்கள் அந்த ஒரு ஃபோட்டோவை எப்படி ஜூம் பண்ணி பார்ப்பீங்களோ அதே மாதிரி அந்த ஸ்பிஞ்ச் பண்ணியும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஜூம் பண்ணிடலாம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறீங்கன்னு சொன்னால். லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் பார்க்குறவங்களுக்கு இஷ்யூ இல்லை, ஸ்க்ரீன் பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ சுற்றுலா என்பது மக்கள் தமது சொந்த வதிவிடம், அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல. காரணமாக ஒரு ஆள் ட்ரிங்கோவில் வசிக்காரன்னு சொன்னால் அந்த ட்ரிங்கோங்கிறது அவர் மாதிரி, அல்லது தொழில் புரியும் இடம். ட்ரிங்கோவில் இருக்கிறால் கொழும்பில் ஒர்க் பண்ணுறார், கொழும்பில் ஒர்க் பண்ணுறாரு சொன்னால் அவருக்கு தொழில் புரிகிற இடம் வந்துட்டு கொழும்பாக காணப்படும். இடத்துக்கு வெளியில் உள்ள இடம் ஒன்று அவர் லொக்கேஷனில் இருந்து, அதாவது ஒரிஜின் சொல்லுவோம், அவர் எங்கே இருக்கிறாரோ தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வதிவிடம் சம்பந்தமாகவோ எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து வெளியில் உள்ள இடம் ஒன்றுக்கு மேற்கொள்ளும் தற்காலிக ஆசை டெம்பரரி பற்றியதாகும். தங்கி நிற்கும் போது மேற்கொள்ளும் செயற்பாடுகள். இப்போ உதாரணமாக ஒரு ஆள் வந்துட்டு ட்ரிங்கோவில் இருந்து நுரலியாக போகிறார். நுரலியாவில் அவர் அங்கே ஸ்டே பண்ணுவார். இங்கே ஸ்டே பண்ணக்குள்ள அவர் என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்கிறாரு அந்த விடயங்களை தான் இந்த சுற்றுலா வந்துட்டு சொல்லுது. அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டெம்பரரி ஜேர்னி, உதாரணமாக அவர் ஒரு 2 days வந்துட்டு ஒரு ட்ரிங்கோவில் இருந்து நுரலியாக போகிறார். ட்ரிங்கோவில் நுரலியாக போகிறது 2 days இருந்தால் அவர் ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரிஜினல் இருந்து ஒரு தேவைக்காக இன்னொரு நம்ம சுற்றுலா என்று தான் கருதுகிறோம். டூரிசம் அவர் டைம் அவர் ஒரு தொழில் தேவைக்காக போயிருக்கலாம். ட்ரிங்கோ இருந்து ஒரு நுரலியாக ஒரு பிஸ்னஸ், அங்கேருந்து ஒரு வெஜிடபிள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, அல்லது அங்கேருந்து ஒரு இந்த ஜெக்கெட்ஸ், அந்த குளிர்காலங்களில் பாவிக்கிற அந்த மேலங்கி ஒன்று அவர் கொஞ்சம் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுக்கலாம் ட்ரிங்கோவில்.
அதை அங்கே ட்ரிங்கோக்கு சாரி நுரலியாவுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு பிஸ் மேலே வந்து சந்திக்கிறதுக்கு அங்கே ட்ராவல் பண்ணி போகலாம். அல்லது லேசஸ் அவர் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவரும் அவர் ஃபேமிலியும் போகலாம். ஸோ என்ன பர்பஸ் என்ன முக்கியம் இல்லை, அவர் அந்த இடத்துலேருந்து அவர் உரிய இடத்துலேருந்து அந்த மெயின் அவர் வசிக்கிற இடங்கள்லேருந்து அல்லது தொழில் செய்கிற இடத்துலேருந்து அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாருன்னு சொன்னால் அது சுற்றுலாவாக கருதப்படும். இதெல்லாம் நீங்கள் அந்த மெயின் அவடைய வணங்க வேண்டிய விஷயம். சில ஆட்கள் சொல்லுவாங்க சுற்றுலான்னு சொன்னால் வெறுமனே நம்ம என்ஜாய்மெண்ட் பர்பஸுக்கு போகிறது தான் சுற்றுலா என்று நோக்கம் பல்வேறு விதமாக காணப்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மருத்துவ தேவைக்கு போகலாம், அல்லது வியாபார தேவைக்கு போகலாம், அல்லது ஒரு ஆய்வு தேவைக்கு போகலாம். ஒரு இடங்களுக்கு நம்ம போகிறது இப்போ ஒரு ஆள் வந்துட்டு கடல் நீரை வந்துட்டு ஆராய்ச்சி செய்யப்படுறார். அப்போ அவர் இலங்கையில் இருக்கிற கரையோர பிரதேசங்களுக்கு விசிட் பண்ணுவார். அது ஒரு டூரிஸ்ட். அதில் அனைத்து நோக்கங்களுக்காகவும் அசைவுகளுக்காகவும், அதாவது பகல் பிரயாணமாகவோ உல்லாசமானவோ இருந்த போது அனைத்தையும் உள்ளடக்கும். அது என்ன, அவர் மார்னிங் போகிறாரு, ஈவினிங் போகிறாரு, பஸ்ஸில் போகிறாரோ, ட்ரெயினில் போகிறாரோ, போகிறாரோ, இது முக்கியம் இல்லை நமக்கு. அவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு மூவ் ஆகிறான்னு சொன்னால் மூமெண்ட் ஆஃப் பீப்புள் இங்கிலீஷில் நம்ம டிஃபைன் பண்ணும் பொழுது மூமெண்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன்ஸ் வேர் தே ஆர் living or in the purpose of business or their job, moving from their origin to any destinations is treated as tourism. ஓகே, இதில் நோக்கம் வந்துட்டு சுற்றுலா தொடர்பான வரைவிலக்கணங்கள் மற்றும் கருத்துக்களை தெளிவுபடுத்து. நம்ம இதில் சுற்றுலா என்ன பல்வேறு விதமான வரைவிலக்கணங்கள் நபர்கள் வகுத்திருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இன்னொரு டெஃபினேஷனை நாம் வச்சுக்கணும். சரி, அதாவது 2-3 வரைவிலக்கணம் படிக்கிறது மூலமாக சுற்றுலாண்டா இதுதான் என்று சொல்லி நாம் விளங்கி வச்சோம்னா அதில் ஒப்ஜெக்டிவை நாம் ரீச் பண்ணுறோம். சுற்றுலாவின் தன்மைகள், முக்கியத்துவம் மற்றும் சுற்றுலாவின் பண்புகள் ஆகியவற்றை நம்ம விளக்கக்கூடியதாக இருக்கணும். அதில் முக்கியத்துவம், அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள். சுற்றுலாத்துறையின் தோற்றம் பற்றி அறிவினை வழங்குது. சுற்றுலா எங்கே ஆரம்பிக்குது நோக்கங்களையும் பெறுவோம். நீங்கள் சுற்றுலா தொடர்பான முக்கிய விடயங்களை வரையறுக்க வேண்டும். அதே மாதிரி சுற்றுலா தன்மைகள், முக்கியத்துவம், சுற்றுலாத்துறையின் தோற்றம் மற்றும் பண்புகளை விளக்கக்கூடிய இருக்கணும். இது வந்துட்டு இந்த நோட்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதை பொதுவாக மேலோட்டமாக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட டைம் வந்துட்டு இன்றைக்கி 4 hours தான். அந்த 4 hours நாம் பெரிய ஒரு ஏரியாவை கவர் பண்ணணும். கவர் பண்ணினா தான் நம்ம பின்னுக்கு 2வது லெக்சர்ஸ் 4 hours புக்கில் இருக்கிற விடயங்கள் தவிர்ந்த வேறு விடயங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சுற்றுலா என்பது மக்கள் தமது சொந்த இடங்களை விட்டு ஓய்வினை கழிப்பதற்காக, பொழுதுபோக்குக்காக, கல்வி, பாருங்கள் பல நோக்கங்கள் காணப்படுது. இதான் நீங்கள் இந்த இதில் விளங்க வேண்டிய விஷயம். இதான் வெறுமனே ஓய்வை நம்ம கழிப்பதற்கோ ஒரு களியாட்டங்களுக்கோ போகிறது இல்லை டூரிசம். கல்வி மற்றும் ஆராய்ச்சி, ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஒரு ஆள் வந்துட்டு இங்கிருந்து கொழும்புக்கு படிக்க போகிறார், அல்லது இலங்கையிலிருந்து படிக்க போகிறார், கனடாவுக்கு படிக்க போகிறார், அல்லது கனடாவுக்கு வேலைக்கு போகிறார், அல்லது கனடாவுக்கு ஒரு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போகிறார். வந்துட்டு அது வந்துட்டு டூரிசமாக இருக்குது. செல்லும் இடம், லொக்கேஷன்ஸ், எங்கே போகிறாரு, நோக்கங்கள், பர்பஸ், கால எல்லை, டியூரேஷன்ஸ், ஒரு நாள் போகலாம் அல்லது 2 நாட்கள், செலவுகள், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறார், அவர் பட்ஜெட் எப்படி, அதே மாதிரி எப்படி ரிட்டர்ன் பண்ணுறார் போன்ற பல விடயங்களை இது உள்ளடக்கும். சில ஆட்கள் கடல் மார்க்கமாக போய் தரை மார்க்கமாக வருவாங்க, சில போய் கடல் மார்க்கமாக வருவாங்க. அப்படி சில இருக்கு. சுற்றுலா கல்வி பற்றிய ஆய்வில் லேசர்ஸ், ஓய்வு, பொழுதுபோக்கு, ரிக்ரியேஷன்ஸ் மற்றும் டூரிசம் ஆகிய 3 விடயங்கள் காணப்படுகின்றது. ஓய்வு என்பது மனித வாழ்க்கையில் ஒரு பிரதான விடயம். அவங்களோட தனி மனித வாழ்வு மற்றும் தொழில்துறைக்கு அப்பால் அவங்களுக்கு ஓய்வு ஒன்று தேவைப்படும். அந்த ஓய்வை அவங்க பெறுவதற்கு பல்வேறு வகையான இடங்களை அவங்களுக்கு பிடிச்ச இடங்களில் ட்ராவல் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். ஓகே, அடுத்து இந்த எப்படி நமக்கு ஒரு ஓய்வு முக்கியங்கிறத சொல்கிறது. இதில் இந்த டெஃபினிஷன்ஸை அடுத்தது பார்க்கலாம். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு டெஃபினிஷனை சொல்லியிருப்பாங்க. இவர் சொல்கிறார் என்னன்னு சொன்னால்,
இந்த பேன் யூனிவர்சிட்டியிலிருந்து ப்ரொஃபஸர் அண்ட் சிகேஸ் கிராஃப்ட் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த சுற்றுலா என்பது பிரயாணம், சொந்த இடங்களில் தங்காமை போன்றவற்றில் எழுகின்ற தொடர்புகள் மற்றும் தோற்றப்படா இருக்கும் என்று சொல்கிறான். இது மக்கள் நிரந்தர வதிவிடமாக மற்றும் நடவடிக்கைகளுக்கு விட்டுச் செல்வதாக அமையக்கூடாது. அதனால் இங்கே ட்ரிங்கோல இருந்து கொழும்புல பெர்மனண்டாக ஷிஃப்ட் ஆகிறாங்க சொன்னால் அது வந்துட்டு என்ன டூரிசம் அது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உதாரணமாக இப்போ நம்மட இப்போ ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிற இடம் வந்துட்டு புலனர்வு. அவர் வந்துட்டு கொழும்புக்கு என்ன செய்கிறாரு, ஃபெமிலியோட வீடெல்லாம் வாங்கிட்டு ஷிஃப்ட் ஆகிறார். அதுவும் ட்ராவலிங் தானே, ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிறார். அது டூரிசமா? இல்லை சார். இல்லை, ஏன் அது நமக்கு டூரிசமாக நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம்ல? அது என்ன பெர்மனன்ட், நிரந்தரமாக நம்ம என்ன செய்கிறோம், ஷிஃப்ட் ஆகிறோம். அது வந்துட்டு டூரிசம் இல்லை. அது வந்துட்டு நமக்கு டூரிசம் இல்லை. ஒரு டெம்பரரியாக இருக்கும், டெம்பரரி தற்காலிகமாக போயிட்டு ரிட்டர்ன் ஆகும். அதில் நம்மளோட பிஸ்னஸ் பர்பஸாக வருமானம் ஈட்டல், அது கூட நம்ம ஒரு 5 இயர்ஸுக்கு நம்ம அங்கேருந்து நம்ம ஒரு ஜாப் ஒன்று நம்ம அங்கே செய்யணும்னு சொன்னால் அதுவும் டூரிசமாக கருதப்பட மாட்டாது. இந்த இவங்க ஓய்வு மற்றும் தனது வீடு மற்றும் தொழில் என்பவற்றுக்கு அண்மையில் அமைந்துள்ள நாளது பொழுதுபோக்கு வசதிகள் பக்கத்தில் இருக்கிறது அல்லது இதர இடங்களில் பொழுதுபோக்கை கழித்தல் வேலைக்கும் தூக்கத்துக்கும் ஒரு சிறு பொழுதாக அமைந்திருக்குன்னு சொல்கிறான். இதில் கடற்கரைகள், வில்லேஜ் பீச், கடை தெருக்கள், கிராமிய பூங்காவனங்கள், அடுத்தது நூலகம், விளையாட்டு மைதானங்கள், இப்படி போன்ற விடயங்களுக்கு ஒரு நாள் பயணங்களை இந்த இங்கே டூரிஸ்ட் வர அடிச்சு விட்றாங்க. இப்போ சின்ன ஏரியாவுக்கு போயிட்டு வர்றது டூரிஸ்ட் நம்ம அதை ட்ரீட் பண்ணல. ஒரு ஆள் இங்கேருந்து பார்க்க போகிறது அல்லது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் போகிறது டூரிசமாக நம்ம அதை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லி. வார விடுமுறை மற்றும் நாட்களில் சிறு விடுமுறைகள் தமது வீடு அல்லது தொழில் செய்கிற இடங்களுக்கு அண்மையில் உள்ள பிரதேசங்களுக்கு சென்று வருதல், உட்பிரயாணம், தற்காலிக தங்குமிடம் ஒன்றுக்கு அல்லது அவரது இரண்டாவது வீட்டுக்கு செல்வதாகவோ இருக்கலாம். சம்டைம் அவங்களுக்கு ஒரு இங்கே ட்ரிங்கோவில் ஒரு வீடு இருக்கும், அதே மாதிரி ஒரு வீடு வாங்கி போட்டுக்கலாம், அங்கே போயிட்டு வர்றதும் அதான் சேமாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு சில டைமில் தொழில்நுட்ப ரீதியான வரைவிலக்கணம், மற்றது எண்ணக்கர் ரீதியான வரைவிலக்கணம், டெக்னிக்கல் டெஃபினிஷன், அடுத்தது கன்செப்ட் டெஃபினிஷன்ட்டும் ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறான்னு ஒருவர் 24 மணித்தியாலங்களோ அல்லது அதுக்கு மேலதிகமாக தன்னோட சொந்த இடத்துக்கு வெளியே பிரயாணம் செய்யும்போது அதனை சுற்றுலாத்துறை எனலாம். இப்படி ஒரு ஆள் சொல்கிறார். குறைஞ்சது 24 hours இருக்கணும். சில இதில் சொல்லுவாங்க 24 hours ஒரு ஆள் ஒரு இடத்த போயிட்டு வாரான்னு சொன்னால் அதை நம்ம ட்ரிப்புன்னு சொல்கிறோம். ட்ரிப் ஒரு இப்போ நம்ம இன்றைக்கு ஒரு காலையில் விழிக்கிட்டு ஒரு குளியல் ஒன்றை எடுக்கிறதுக்கு ஒரு பின்னம் பாலை போயிட்டு பின் நைட் வீட்டுக்கு வந்து 24 hours கம்ப்ளீட் ஆகலை என்று சொன்னால் அது ட்ரிப். அது எப்போ டூர் ஆகும்னு சொன்னால் 24 மணித்தியாலங்களுக்கு மேலாகும் பொழுது அல்லது நம்ம ஒரு இடத்துல தங்கி அந்த இரவு பொழுதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் தான் அது டூர்ன்ட்டு நம்ம அதை டிவைட் பண்ணுறோம். மினிமம் 24 hours மேலே இருக்கும், 24 hours கூடுதலாக இருக்கணும். அந்த 24 hours நம்ம போகிறது நம்ம டூர்னு சொல்லல, நம்ம டூர் போகிறோம்னு சொல்கிறது வந்துட்டு 24 மணித்தியாலத்துக்கு மேலே இருக்கிறது தான் டூராக காணப்படும். டூருங்கிறது சுற்றுலா, டூருங்கிறது தான் நம்ம ஒரு ஆள் போகிற சுற்றுலாவாக கருதப்படும். அதே மாதிரி தான் அந்த டூருங்கிற வேர்டில் தான் டூரிசம், அதே மாதிரி டூரிஸ்ட்ங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவர் குறைஞ்சது என்ன செய்யணும், 24 மணித்தியாலத்துக்கு மேலே அவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வரைவு இலக்கணத்தில் குறிப்பாக வியாபார பிஸ்னஸ், அதே மாதிரி மருத்துவ மெடிக்கல் மற்றும் ஏனைய நோக்கங்களுக்காக
வெளியே செல்பவர்கள் அனைவரும் உள்ளடக்கப்படுறாங்க. அவர் என்ன நோக்கத்துக்கு போகிறாங்கிறது முக்கியம் இல்லை. பிஸ்னஸ் பர்பஸுக்கு போகிறாரு, அவருக்கு அந்த களியாட்டங்கள் அடுத்தது இந்த ஓய்வை கழிக்கிற நோக்கம் இல்லை, அவர் போகிறாருங்கன்னு சொன்னால் அதுவும் அதுக்குள்ளே வரும். ஏன்னா இவ்வரைவில் தொடர்பாக விமர்சகர்கள் இதில் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகிறார். சிலங்க சொல்கிறாங்க அதில் லோக்கல் டூரிஸ்ட் வந்துட்டு அதில் கிளிக் பண்ணி போடுறாங்கன்னு சொல்லி சில ஆர்குமெண்ட்ஸ்கள் இருக்குது. சுற்றுலா பயணிகள் வரவிருக்கும் போது ஒருவர் ஒரு இரவு அல்லது ஒரு நாள் தனது வளமையான வசிப்பிடத்துக்கு வெளியே தங்கும்போது அவரை சுற்றுலா பயணி டூரிஸ்ட் என குறிப்பிடுகின்றனர். சுற்றுலா பயணி வந்துட்டு நம் வெளிநாட்டாக்களை தான் சொல்கிறது இல்லை. டூரிஸ்ட்னு சொன்னால் லோக்கல் டூரிஸ்ட் இருப்பாங்க, அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வர டூரிஸ்ட்டும் இருப்பாங்க. இவருடைய வரவிலக்கணம் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இதில் சுற்றுலா பயணிகள் அளவிட்டினையே மையமாக கொண்டிருக்கிறது. மாறாக சுற்றுலா பயணிகள் பங்களிப்பினை உற்று நோக்க தவறியுள்ளதுன்னு சொல்லி சில ஆர்கியூமெண்ட்ஸ்கள் போகுது. இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற சுற்றுலாத்துறை கழகம் சுற்றுலாத்துறை பின்வருமாறு படுத்திருக்கு. மக்கள் சாதாரணமாக வாழும், தொழில் புரியும் அல்லது நிரந்தரமாக வாழும் செயற்பாடுகள் என்பவற்றுக்கு வழி அல்லது மேலதிகமாக எல்லா தேவைகளுக்கும் ஒரு இடத்திலிருந்து தற்காலிகமாக நகரும் பொழுது அதனை சுற்றுலாத்துறை எனப்படும். நீங்கள் ஃபைனலாக இந்த டெஃபினேஷனை நீங்கள் எடுக்கலாம். அதில் நீங்கள் மெயினாக பார்க்கணும் என்ன நோக்கங்கள், அது முக்கியம் இல்லை, என்ன நோக்கங்களுக்கும் போகலாம், அது வந்துட்டு தற்காலிகமாக இருக்கணும். ரெண்டாவது விடயம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விடயம் தற்காலிகம். அவங்க பல்வேறு நோக்கங்களுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல நகர்றது. முதலாவது விடயம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது ஏதாவது ஒரு நோக்கத்தை அடைவதற்கு தற்காலிகம் ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு அடைகிறது. என்ன மூணாவது சொன்னேன், 24 மணி தேர்தலுக்கு மேலதிகமாக காணப்படுறது. ஓகே, அது வந்துட்டு மூன்றும் காணப்படும். அவங்க அவர் லொக்கேஷன்லேருந்து மூவ் ஆகிறாரு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் மோர் தென் 24 ஹவர்ஸ் இருக்கும். இவ்வரவிலக்கணத்தின் பிரதான குறைபாடாக திரும்ப அதில் ஃபைன் பண்ணுறாங்க, அதில் சில வீக்னஸஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி ஒவ்வொரு வரைவிலக்கணமும் இருக்கும். இப்போ நீங்கள் இதில் மெயினாக நீங்கள் எங்களை கவனத்தில் கொள்ளணும். தற்காலிகமான பிரயாணம் 24 மணி நேரத்துக்கு மேலதிகமாக இருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து அவர் வசிக்கிற இடம் அல்லது தொழில் செய்கிற இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறது. அதே டெஃபினேஷன் தான் எனக்கு வரும். 1960 நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் பிரயாணம் மற்றும் சுற்றுலா தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், பயணிகள் சுற்றுலா பயணிகள் டூரிஸ்ட் மற்றும் விசிட்டர்ஸ் விருந்தினர்கள் தொடர்பாக சில டெஃபினிஷன்ஸுகள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டூரிஸ்ட் என்பதுக்கு பதிலாக விசிட்டர்ஸ் என்னும் பதத்தை பயன்படுத்துவதற்கு ஏற்றுக்கொள்கிறீங்க. அவங்க விசிட்டர்ஸ் சொல்லி நாம் டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி. சுற்றுலா பயணிகள்னு சொன்னால் யாருன்னு சொன்னால், இப்போ இந்த 24 மணித்தியா இதில் அவங்க என்ன ஓய்வை வந்துட்டு எடுக்கக்கூடியதாக இருக்கணும். மினிமம் அவங்க 24 ஹவர்ஸ் வந்துட்டு மினிமம் 24 ஹவர்ஸுக்கு மேலே அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்துட்டு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளாகவும் இருப்பாங்க அல்லது வெளிநாட்டு சுற்றுலா பயணியாகவும் இருப்பாங்க. இப்போ கொழும்புலேருந்து ஒரு ஆள் அருகம்பைக்கு வராங்கன்னு சொன்னால் 2 days ஸ்பெண்ட் பண்ணுறார், அவர் உள்நாட்டு சுற்றுலா பயணி. அது நம்ம உள்நாட்டு சுற்றுலாத்துறைக்குள்ளே உள்ளடக்கும். இது திரும்பியும் அதே மாதிரியான வரைவிலக்கணங்கள் தான் சார்ந்து வரும். அந்த அதே ஆய்வு தழுவி செய்யப்பட்ட ஆய்வண்டத்தால் தமது வாழ்விடம் அல்லது பொதுவாக தொழில் புரியும் இடத்துக்கு வழியான ஒரு பிரதேசத்துக்கு நோக்கிய மக்களின் தற்காலிக நகர்வாகவும் அவர்கள் அவ்விடத்தில் தங்கி நிற்கும் போது மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றியதான். இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அவங்க அங்கே போயிட்டு அவங்க அந்த தங்கி நிற்கிற இடத்துல செய்கிற செயற்பாடுகள் பற்றியதாகவும் அவர்களின் தேவைக்கு பராமரிப்பதற்கு உருவாக்கப்பட்ட வாய்ப்பு வசதியுடன் குறைபடியாகவும் இருக்கும். நம்ம பின்னுக்கு நம்ம டூரிசம் செக்டர்ஸ் படிக்கும் பொழுது 5 வகையான செக்டர்ஸ் படிக்கும் உங்களுக்கு அந்த டெஃபினேஷனை ஈஸியாக வழங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
சூழலுக்கு குறைந்தளவான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அனைத்து வகையான சுற்றுலாத்துறைகளுக்கும் மாற்று வழி சுற்றுலாத்துறை என்பதன் உள்ளடக்கப்படுகின்றன. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற டைமில் அதுக்கு சப்டிடியூட் டூரிசம் வந்துட்டு ஃபைன் பண்ணுறான். இப்போ உதாரணமாக சில சில இடங்களுக்கு போகிறதால அந்த இடங்கள் அழியக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது அதில் வளங்கள் என்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்ற பொழுது அதை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மெத்தடில் செஞ்சுருப்பாங்க. உதாரணமாக மலேசியா அல்லது வேறு நாடுகளை பொறுத்தளவில் நீர் சம்பந்தப்பட்ட விடயங்களை அவங்க இயற்கை விடயங்களை செய்யும் பொழுது அதில் சில சூழல் மாசடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்துல வாட்டர் பேஸ்டான விடயங்களை செய்வாங்க. நீரை அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய சறுக்கல் விளையாட்டுக்கள் அதை நம்ம ஆர்டிஃபிஷியல் அவங்க செயற்கை முறையில் மூலமாக இயற்கைக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு டெஃபினிஷனாகவே வந்துட்டு இருக்குது. இப்போ டெஃபினிஷனில் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு இப்போ ஒரு டெஃபினிஷனை டிஃபைன் பண்ணுறதுக்குரிய ஸ்கில் இருந்தால் போதும். அடுத்தது முதலாவது அத்தியாயத்தில் இருக்கிற அடுத்த உடையம் தான் சுற்றுலாவின் தன்மைகள். ஒரு சுற்றுலா பயணியின் தன்மைகளை சிறந்த முறையில் விளங்கிக் கொள்வதற்கு இந்த 5 விடயங்கள் பற்றிய தெளிவாசியம். அடுத்தது முதலாவது நோக்கம், பண்புகள், சுற்றுலா ஒழுங்கு ஏற்பாடுகள், சுற்றுலாவின் அமைப்புகள், சுற்றுலா பயணியின் பண்புகள். சுற்றுலா பயணிகள் பிரதானமாக 3 வகைப்படுத்துகின்றன: விடுமுறை சுற்றுலா, வர்த்தக சுற்றுலா மற்றும் ஏனையவை. வர்த்தக சுற்றுலாவும் விடுமுறை சுற்றுலாவும் பல்வேறுபட்ட தன்மைகளை கொண்டிருக்கின்றன. வர்த்தக ட்ரேட் அல்லது பிஸ்னஸ் டூரிசம் வந்துட்டு காலம் என்பவற்றை தீர்மானித்த முன்கூட்டியோ திட்டமிடப்பட்ட ஒரு விடயமாக இருக்காது. அதே மாதிரி குறுகிய கால அவகாசத்தில் தேவைக்கேற்ப ஒழுங்கு செய்யப்படும். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போகிறோம்னு அது வந்து பிளான் பண்ணிக்க மாட்டாங்க. லாங் டேர்மில் குறுகிய நேரத்திலேயே அவங்க அதை பிளான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மந்த் மீட் ஆகும் சொல்லி. அதே மாதிரி இந்த வர்த்தகத்துறை சார்ந்தவர்கள் சொந்த முடிவின் பேரில் அவருக்கு இப்போ பிஸ்னஸ் ஓன் பண்ணுறான்னு சொன்னால் அவருக்கு இந்த வீக் போகிற ஒரு கன்வீனியன்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த வீக்கில் போவார். அல்லது அவர் ஒரு கம்பெனி கீழே ஒர்க் பண்ணான்னு சொன்னால் அந்த கம்பெனி கீழே என்ன ஆர்டர் போடுறாங்களோ நெக்ஸ்ட் இயர் நம்ம இதை நெக்ஸ்ட் மந்த் போவோம்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்பபடி போவார். அதே மாதிரி விடுமுறை பயணங்கள் வந்துட்டு ஏற்கனவே திட்டமிட்டிருப்பாங்க. என்ன நம்ம நெக்ஸ்ட் ஏப்ரலுக்கு போகணும் அல்லது அவங்களோட ஃபேமிலியில் எல்லார கன்வீனியன்ட் டைம்லேயும் ஒரு ஒரு எல்லாருக்கும் ஓகேயான ஒரு டேட் எடுத்து வெட்டிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த டூரையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எங்கே நம்ம போகணும், இது எப்படி போகிற பஸ்லையா அல்லது ட்ரெயின்லையா என்று முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி விடுமுறை சுற்றுலாக்கள் தனிநபர்கள் குடும்பங்களோட தொடர்பற்றிருக்கும். பாடசாலை நிறுவன ஊழியர்களும் இதனை மேற்கொள்ளலாம். சம்டைம் ஸ்கூல் ட்ரிப் அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. நம்ம இந்த செகண்ட் இயர் அந்த செகண்ட் டேர்ம் முடிய போகிறது அல்ல தேர்ட் டேர்ம் முடிய போகிறது இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இதற்கான செலவினை சுற்றுலா பயணிகளை அநேகமாக ஏற்பாங்க. அல்லது சில என்ஜிஓஸ் அல்லது கழகங்கள் இருக்கும் பொழுது அந்த கழகங்கள் அல்லது அந்த அந்த குழு வந்துட்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். இதில் அநேகமான இதில் பார்ப்போம் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம பட்ஜெட் வந்துட்டு மெயினாக இந்த இதில் வந்துட்டு கன்சிடர் பண்ணிப்படும் மெயினாக. ஏன்னு வந்துட்டு இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் போகிறதால அவங்க பட்ஜெட்ஸ் இதில் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் சார்ஜஸ் எவ்வளவு, அடுத்தது டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குது, மீல்ஸ் எப்படி நம்ம சமைக்கிறதா அல்லது அங்கே போய் நம்ம கடையில் வாங்குறதா அந்த மாதிரியெல்லாம் நிறைய திட்டங்களை மேற்கொள்வான். அடுத்தது இந்த விடுமுறை சுற்றுலாக்கள் சரியான முகவர்கள் ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்கிறான். ட்ராவல் ஏஜென்சிஸ் அதில் குறிப்பாக உள்நாட்டிலேயும் தான் வெளிநாட்டிலேயும் தான். ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இலங்கைக்கு வராங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டு பயணிகளை இலங்கையில் இருக்கிற இடங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டூர்
மேப் பண்ணுறோம். இலங்கை உதாரணமாக யூகேலேருந்து ஒரு 7 டேஸுக்கு இங்கே டூர் வராங்கன்னு சொன்ன ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்காது இலங்கையில் என்னென்ன இடங்களை எங்கெங்கே போய் பார்க்கலாம், இதுக்கு எப்படி போகலாம், காரில் போகலாமா அல்லது ட்ரெயினில் போகலாமா, எப்படி போகிறது, என்ன டைமில் போகிறது, என்ன ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கேங்கிற ஐடியா ஒன்று இருக்காது. ஆனால் அவங்கள்ட்ட பட்ஜெட் ஒன்று இருக்குது. இப்போ நமக்கு இந்த 7 நாளைக்குள்ளே எங்களுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒரு பெஸ்ட் டூர் பேக்கேஜ் தாங்கன்னு கேட்பான். அதற்கு டூரிஸ்ட் ஏஜென்சிஸ், இந்த டூர் கம்பெனிஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொப்போசலை வந்துட்டு கொடுப்பாங்க. பல்வேறு விதமான ப்ரொப்போசல்ஸ் அவங்களுக்கு இருக்கும். நம்ம அவங்க கேட்ட பட்ஜெட்டில் ஒரு 500,000க்கு பட்ஜெட் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் அந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்படி ரூம்ஸ் இருக்குது, ரூட் மேப் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டே நீங்கள் எங்கே, செகண்ட் டே, அப்படி அவர் ஏர்போர்ட்டில் வந்து அரைவல்ஸ் ஆகிற டைமில் டிபார்ச்சர் ஆகிற டைமுக்கு இடையிலான டைமில் அவருக்கு ஃபுல் ஐட்டனரி உண்டு. ஐட்டனரி மீன் அவர் என்னென்ன டேட்டில் என்னென்ன இடங்களை சுற்றி பார்க்கலாம் இலங்கையிலங்கிறத ஃபுல்லாக ஒரு 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 டிராஃப்ட் ஒன்று போட்டு கொடுப்பான். இது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். இலங்கையில் இந்த பிரயாண முகவர்கள் ஏஜென்சிஸ் வந்துட்டு ஒரு பங்கு வகிக்கிறான். வெளிநாட்டு சுற்றுலா பயணம் அவருக்குரிய டூர்ஸ் ஏரியாவாங்க கவர் பண்ணுவாங்க. இந்த டூர் ஏஜென்சிஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பிரயாண முகவர்களுக்கு பல்வேறு விதமான நெட்வொர்க்ஸ் இருக்கும், சில கனெக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணமாக அவர் இலங்கைக்கு ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி உண்டு யூகேலேருந்து இலங்கைக்கு வரேன்னு சொன்னால் அந்த யூகேலேருந்து வர ஃப்ளைட் எத்தனை மணிக்கு அவருக்கு இலங்கைக்கு லேண்ட் ஆகுது, அதே மாதிரி அந்த ஃப்ளைட்லேருந்து வந்த அந்த டூரிஸ்ட்டை வந்துட்டு உரிய ஹோட்டலுக்கு கொழும்பு வரதுக்குரிய ஏற்பாடுகள், அல்லது டேக்ஸி கம்பெனி இருக்கணும், அல்லது ஹோட்டல்ஸ்லேயே சில டிரான்ஸ்போர்ட் கொடுப்பாங்க, அந்த கனெக்ஷன்ஸ். அதே மாதிரி அந்த ஹோட்டல்ஸில் வர கனெக்ஷன்ஸ். அதே மாதிரி சில இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு சில இடங்கள் இருக்கும். உதாரணமாக இலங்கையில் இருக்கிற ஒரு எலிஃபண்ட் அவர் கொஞ்சம் பிடிச்சாலும் இருப்பாருன்னு சொன்னால் பின்னவலை இருக்குது. ஏன்னா இந்த பின்னவலையில் இருக்கிற அந்த அந்த இடங்களுக்குரிய கண்டெக்ஸ்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு விசேடமான ஒரு லிங்க் இருக்கும். அதை அவங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு இந்த டேட்டில் நாங்கள் டூரிஸ்ட் அனுப்ப போகிறோம். அப்போ சம்டைம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் அந்த இடங்கள்ல, அல்லது அது ஒரு ஹாலிடே டைமாக இருக்கும், அல்லது அது ஒரு விசேட நாளாக இருக்கும், பூட்டுற நாளாக இருக்கும், அல்லது இத்தனை டைம் பேஸ் இருக்கும், இத்தனை மணி தான் ஓப்பன் பண்ணுவோம், அல்லது ரேட் சேஞ்சஸ் இருக்கும். அப்படியான விடயங்களான தகவல்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறதுக்கு என்ன செய்வாங்க, இந்த லிங்க்குகளை டெவலப் பண்ணுவான். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் அவங்களுக்கு லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ் இருக்கும். அவங்களுக்கு சில எக்ஸ்ட்ரா சர்வீசஸ், அல்லது அவங்களுக்கு மெடிக்கல் ஒரு வெளிநாட்டு பிரயாணி வந்துட்டு இங்கே வந்து அவருக்கான மருத்துவ தேவை ஏற்படுறதுக்கு அவர் என்ன வகையான விடயங்களை அவர் மேற்கொள்ளணும், அல்லது அவருக்குரிய இன்சூரன்ஸ், அல்லது அவருக்குரிய வேறு வகையான சட்ட ரீதியான ஆலோசனைகள். இப்போ இலங்கையில் சுற்றுலா பயணி ஒரு கிரைம் ஒன்றுக்குள்ளே உள்வாங்கிட்டார், அல்லது இங்கே இருக்கிற ஒரு நபர் வந்துட்டு அவருக்கு ஒரு தாக்குதல் முனைப்பாடம் ஒன்று செஞ்சிட்டார், அல்லது இங்கே இருக்கிற கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல், அப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னால் வாங்குறதுக்கு சட்ட சம்மந்தப்பட்ட விடயங்கள் அவருக்கு கனெக்ஷன் இருக்கும். ஒரு ஃபாரின் டூரிஸ்ட்டு ஒரு ஆளுக்கு எப்படி லோ இன் ஆர்டரில் எப்படி அவருக்கு கவுன்சிலிங் அல்லது அட்வைசஸ் வழங்குறங்கிறத சகல விடயங்களை இந்த பிரயாண ஏஜென்சிஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு ஆள் வெளிநாட்டிலேருந்து ஒரு இலங்கைக்கு வரான்னு சொன்னால் அவங்க பெரும்பாலும் தானாக அவங்க செய்கிறத விட ஒரு சில பிரயாணிகள், ஒரு குறிப்பிட்டளவான பிரயாணிகள் வந்துட்டு தானாக வந்துட்டு அவங்க செய்கிற மாதிரி ஏஜென்சி ஊடாக போகிறது தான். சில பெரும்பாலான டூரிஸ்ட் வந்துட்டு கம்பெனிஸ் ஊடாக வரும். அப்படி தனியாக வந்தாலும் அவங்க இங்கே இருக்கிற டூர் கம்பெனிஸ் ஊடாகத்தான் அவங்க சில வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஈஸி. கொஞ்சம் அதில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அது சேஃபாக அது அவங்களுக்கு இருக்கும். சில இடங்களில் போய் நிற்கிறது அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போ ஒரு இடங்களில் 4-5 ஹோட்டல் இருந்தாலும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஹோட்டல் வந்துட்டு அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். சம்டைம் அவங்களுக்கு டூரிஸ்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அல்லது ஈவன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் நல்லதாக இருந்தாலும் அது சம்பந்தம் அது பொருத்தம் இல்லாமல் இருக்குது.
அதில் சில ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கும். அப்படி எல்லா ஏற்பாடுகளையும் கருத்தில் கொண்டு இந்த பிரயாண முகவர்கள் ஈடுபடுவாங்க. இதன் மூலமாக பிரயாண முகவர்களும் வருமானத்தை ஈட்டுவாங்க. அதே சந்தர்ப்பத்தில் வருகின்ற சுற்றுலா பயணிகளும், குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பிரயோஜனம் அடைவாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் ரேட்டில் டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல் அக்கமடேஷன், ஃபுட் அண்ட் பிவரேஜ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உள்நாட்டிலிருந்து ஒரு சுற்றுலா பயணி வெளிநாட்டுக்கு போகிறாரு. இப்போ அவங்க டூர் பேக்கேஜ் கால் பண்ணுவாங்க. நீங்கள் பத்திரிகைகள் அல்லது சமூக வலைத்தளங்களை நீங்கள் பார்க்கலாம். 10 டேஸ் டூர் டு 3 கண்ட்ரீஸ், அல்லது இந்த பட்ஜெட்டில் மலேசியா டூர் 7 டேஸ் 3 டேஸ் ஹோட்டல் அக்கமடேஷன் எல்லாமே ஒரு பேக்கேஜாக போட்டு கொடுப்பாங்க. அதுவும் இப்போ உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாக்களுக்கு அந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிக்கெட்டிங், அதே மாதிரி விசா ப்ராசஸிங் அதெல்லாம் வந்துட்டு இந்த ஏஜென்சிஸ் வந்துட்டு ட்ராவல் ஏஜென்சிஸ் பிரயாண முகவர்கள் செய்து கொடுப்பாங்க. இதில் சகல இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்களையும் கவனத்தில் கொள்ளுங்க. அதில் அவங்களுக்கு தங்குமிடம், உணவு, போக்குவரத்து எல்லாமே இதில் அவங்க செய்து கொடுப்பாங்க. எல்லாம் இன்சூரன்ஸ்லேருந்து என்னென்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன காணப்படுதோ அதை கொடுப்பாங்க. அல்லது அவங்க இலங்கைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க, அல்லது ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க. அதில் அவங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன் என்ன இன்ஸ்டால் பண்ணணும். உதாரணமாக ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பிக்மி ஒன்று அவங்க எடுக்க. Any question? G 1812. 1812 யாரு? Any question? No sir. ஓகே, உங்களுக்கு கொஷன் இல்லாட்டி நீங்கள் மைக்கை டர்ன் ஆஃப் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவம். ஓகே, ஓய்வு என்பது மனித வாழ்க்கையில் ஒரு எசென்சியல் நீட்ஸா. இப்போ இது ஏண்டா பிரிக்கிற ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர் போன்றவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு லெஷர் வீக்கெண்ட்ஸில் அல்லது ஹாலிடேஸில் ஒரு தேவைப்படுது. அதை பேஸ் பண்ணி நிறைய நபர்கள், அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் இப்படியான சுற்றுலாத்துறைகளை வந்துட்டு டெவலப் ஆக்கிட்டு போகிறாங்க. அதை அடிப்படையாக வச்சு. ஓகே, அதில் குறிப்பாக சொல்ல போனுச்சுன்னா கிராமிய ரீதியானத்திலிருந்து நகர ரீதியாக பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அந்த வகையில் பின்வரும் காரணங்களாக சுற்றுலாத்துறையானது முக்கியத்துவம் பெறுது. ஓகே, முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் வருமானம் ஈட்டல். ஓகே, சுற்றுலாத்துறை மூலமாக உள்நாட்டில் இருக்கிற அல்லது உள்ளூரில் இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு எப்படி வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம். ஒரு உதாரணம் சொல்லுங்க குயிக்கா. கைடர் மூலம் கைட் பண்ணி கொடுப்போம். சொல்லுங்களம்மா. சுற்றுலா உள்ள கைட் பண்ணி வராங்க. கைடரா வந்து இப்போ நிறைய ஜாப்ஸ் இருக்குது. பார்ட் டைம் ஜாப் செய்கிறாங்க. டூரிஸ்ட் கைட் இருக்காங்க. டூரிஸ்ட் கைட் இப்போ அவருக்கு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னால், ஒரு ஆளோட கதைக்கிறது தெரியும்னு சொன்னால் அவர் ஒரு கைடாக போவார். அவருக்கு ஒரு இந்த இடத்துல அல்லது அந்த இடத்தை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். உதாரணமாக ட்ரிங்கோவில் ஒரு ஆள் இருக்கான்னு ட்ரிங்கோவில் ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆள் வரான்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன இடங்களை சுற்றி காட்ட வேணும், என்னென்ன இடங்கள் முக்கியத்துவமாக இருக்குது, அங்கே என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குது, என்ன ரேஞ்சில் இருக்குது, என்ன டைப்ஸில் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, என்ன வகையான ரூம் அங்கே இருக்குது, சகல நாலேஜும் அவருக்கு தெரியும்னு சொன்னால் அவருக்கு அந்தளவுக்கு டீப் நாலேஜ் தேவையும் இல்லை. அந்த ஹோட்டல்ஸில் கண்டெக்ட் இருக்குன்னா கூட அவர் டூர் கைடாக வந்துட்டு அவர் இலங்கை சுற்றுலாத்துறையில் பதியலாம். அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டூர் கைடாக அவர் என்ன செய்யலாம் கொண்ட எடுத்துட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக அனைவனாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணிப்பட்டு இல்லை இருந்தாலும் அந்த ரெஜிஸ்டர் பண்ணிப்பட்ட அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் ஒன்று கிடைக்கும். அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோட அவருக்கு ஒரு ஐடென்டி கார்டு ஒன்று கொடுப்பாங்க. இவர் இலங்கை சுற்றுலாத்துறையால் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணிப்பட்ட டூர் கைடுன்னு சொல்லி அந்த டூர் கைட் போகிறது மூலமாக அவருக்கு சில வருமானங்களை கிட்டக்கூடியதாக இருக்குது. அல்லது பாருங்கள், சில நபர்கள் அவங்களோட வீட்டையோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்தையோ ஒரு ஹோட்டல்ஸ் அல்லது ரிசோர்ட் அப்படி செஞ்சு அவங்க வார சுற்றுலா பயணிக்கு அந்த இடத்த என்ன செய்வாங்க, தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி செய்து கொடுப்பாங்க. அல்லது ஒரு நபருக்கு இந்த உணவு பண்டங்களை செய்து விற்கிற ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொன்னால் அதை செய்வாங்க. சில இடங்களை பார்த்தா தெரியும், சில சுற்றுலா பயணிகள் வந்துட்டு
வந்துட்டு உள்நாட்டில் இருக்கிற இந்த உள்நாட்டில் இருக்கிற மெட்டீரியலால் ரா மெட்டீரியலால் செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவாங்க. தேங்காய் சும்புலேருந்து தேங்காய் சிரட்டை, அடுத்தது இப்போ டூரிஸ்ட்லாம் அந்த மணிமாலைகள், அதே மாதிரி அந்த சிரட்டையில் செய்யப்பட்ட இந்த கரண்டி, அதே மாதிரி அவங்களுக்கு இந்த தலையில் வைக்கக்கூடிய போட்டி, அதே மாதிரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இப்போ தெரியுமா உங்களுக்கு அந்த இந்த பேக்ஸ் இருக்கு தானே, ரைஸ் பேக்கில், அந்த ரைஸ் பேக்கால் செய்யப்பட்ட சில பேக்ஸுகள் இருக்கும். ஹேண்ட் பேக் மாதிரி, ஹேண்ட்மேட் பேக், ஹேண்ட்லூம் ஐட்டம், அதை விற்பாங்க. அதை டூரிஸ்ட்டுக்கு விற்று வருமானத்தை ஈட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பாரம்பரிய பொருட்கள், இலங்கையில் இருக்கிற பாரம்பரிய பொருட்கள், அது தேனை, அது ஒரு ஒரு விடயமாக இருக்கலாம், அதை மார்க்கெட் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு போனீங்கன்னா தெரியும், அந்த அந்த மூங்கில் பேம்பூ ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ரைஸ் இருக்கு. அது அந்த பிரதேசத்தில் மூணார் அந்த சைட்லாம் வந்துட்டு அந்த பேம்பூ ரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட். அதை அநேகமான வெளிநாட்டு டூரிஸ்ட் வந்துட்டு அதை அந்த பேம்பூ ரைஸை வந்துட்டு வாங்குறாங்க. அதில் அதை அந்த பேம்பூ ரைஸை பற்றி ஒரு அறிமுகம், அதில் பின்னோட்டம், அதெல்லாம் வந்துட்டு அதில் ஹிஸ்ட்ரியே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி உற்பத்தி செய்கிறாங்க, இது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பேம்பூ ரைஸ் வந்துட்டு உருவாக்கப்படுகிறது, இது நன்மைகள், அதை ஃபுல்லாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி செஞ்சு அந்த எக்ஸிபிஷன் முடிய அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்பாங்க. அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிற ஸ்வீட்ஸ், இப்போ இலங்கைக்கு வர வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையில் காணப்படுற கம்பெனி ரீதியாக செய்யப்பட்ட பொருட்களை விட, உதாரணம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிஸ்கட் கம்பெனி இருக்குது, அதே மாதிரி நிறைய பியூரேஜ் கம்பெனிஸ் இருக்குது. அதை உற்பத்தி செய்கிறது, அதை கொள்வனை செய்கிறத விடவும் இந்த ஹேண்ட்மேடால் செய்யப்பட்ட விடயங்களை வாங்குறது அவங்களுக்கு அதிகமாக காணப்படுது. உதாரணமாக நீங்கள் செய்கிற பலகாரங்கள், இலங்கையில் செய்யப்படுற பலகாரங்கள், அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, இலங்கையில் வர சுற்றுலா பயணிக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க, உணவு பண்டிகைன்னு சொல்லி. இலங்கையில் காணப்படுற பல்வேறு கலாச்சாரங்களுக்குரிய உணவுகள் இருக்கும். இப்போ தமிழ்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால் தமிழர்களுக்கு கண்டு சில உணவுகள் பாரம்பரியமாக இருக்கும். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு சில உணவுகள் பாரம்பரியமாக இருக்கும். சிங்களவர்களுக்கு சில உணவுகள் பாரம்பரியமாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்குன்னு சில உணவுகள் பாரம்பரியமாக இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் காணப்படுற அந்த உணவு பண்டங்களை ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க, அவங்கள இன்வைட் பண்ணி. அதே மாதிரி இந்த ஹேண்ட் கிராஃப்ட் செய்கிறவங்க இருப்பாங்க, இந்த களியால் மட்பாண்டங்கள், அதே மாதிரி வீட்டுக்கு செய்கிற அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களோட இடத்துக்கு இந்த டூரிஸ்ட்டை அழைச்சிட்டு போகிற ஒரு டூர் கம்பெனின்னு செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஹேண்ட் கிராஃப்ட் டூர் அல்லது ஹேண்ட் கிராஃப்ட் லேர்னிங், அது எப்படி அவங்க படிக்கிறது, அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவாங்க. அல்லது ஒரு அருகாம்பையை பொறுத்தளவு ஒரு ஆளுக்கு சர்ஃபிங் தெரியுமான்னு சொன்னால் அதை சொல்லிக் கொடுப்பார். அதை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அவர் வருமானத்தை கட்டிக்கொள்வார். அல்லது ஒரு ஆளுக்கு குக்கிங் தெரியுமான்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்ஸில், இலங்கை பாரம்பரிய ரீதியிலேயோ அல்லது இலங்கையில் காணப்படுற உணவுகளையோ அவருக்கு சமைக்க தெரியும்னு சொன்னால் அதை குக்கிங் கிளாஸஸ் கொடுப்பார். குக்கிங் கிளாஸ் இங்கே இருக்கிற வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கு அவர் குக்கிங் கிளாஸ் கொடுத்து என்ன செய்வாங்க, அதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணிக்கொள்வாங்க. அல்லது அவங்க ஒரு டெக்ஸி போக்குவரத்து துறையில் அவங்க வருமானம் ஈட்டலாம். போக்குவரத்து துறையில் அல்லது ஹோட்டல்ஸ் துறையில் தங்குமிட ரீதியில் அவங்க என்ன செய்யலாம், ஒரு இடத்தை கட்டி அதை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படியான உதாரணங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், வேலை வாய்ப்பு. இதுக்கு ஒரு ஆள் ஒரு ஏற்கனவே ஆன்சர் பண்ணினாக்களை விட்டு மற்றாக்கள் சொல்லுங்கள், ஒரு ஆளும் ஒரு ஆன்சர் சொல்லணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த நீங்கள் சப்ஜெக்டோட லிங்காக இருப்பீங்க. பேசாமல் இருப்பீங்கன்னு சொன்ன அந்த லெக்சர்ஸில் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்துட்டு கிடைக்காது. எந்த ஒரு விடயத்துலையும் நீங்கள் அதை இன்வால்வ் ஆகணும்னு சொன்னால் அதில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இன்வால்வ் ஆகணும். வெறுமனே இந்த நிறைய பேர் டூரிஸ்டில் இருப்பீங்க, டூரிசம் படிக்கிற டைமில் இப்போ ஒரு சாட்டர்டே வந்துட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இங்கே போகிறதுக்கு. அடுத்தது நிறைய பேர் வந்துட்டு ஏதோ நம்ம லெக்சர்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணால் போதும், நமக்கு விஷயம் தெரியுது அந்த மாதிரி இருப்பீங்க. இட் டசன்ட் மேட்டர், அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் வார ஒவ்வொரு ஆக்களும் வந்துட்டு இதை ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். என்ன சப்ஜெக்ட்னாலும் சரிதான், நீங்கள் உங்களோட ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை இருக்கும். சும்மா ஒரு பேருக்கு இதில் இருக்கிறதுங்கிறது எனக்கு அது ஒரு நல்ல ஒரு விடயம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு
அட்டெண்டன்ஸுக்காக அது உங்களுக்கு தேவையில்லை. நம்ம அட்டெண்டன்ஸ் 100% அட்டெண்டன்ஸ் நான் போட்டு கொடுப்பேன் எல்லாருக்கும். நீங்கள் இதில் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அது உங்களை சீட் பண்ணுற மாதிரி. நீங்கள் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு அந்த கிளாஸில் இருக்கிறதும் இல்லை, அல்லது ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறேன், நம்ம ஒரு லெக்சர்ஸுக்கு போகணும், போகாட்டி இந்த என்ன செய்வாங்களோ சரியா, நம்மளை அட்மிட் பண்ணுவாங்களோ என்ன சரியா, இல்லை லெக்சர்ஸ் என்ன நினைப்பாரோ அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு மேட்டர் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு படிக்கணும்னா மட்டுமே எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது சீட் பண்ணுறதுக்கு, உங்களை சீட் பண்ணுறதுக்காகவோ அல்லது என்ன சீட் பண்ணுறதுக்காகவோ இந்த ஜூம் லெக்சர்ஸில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அது இன்டர்னலுக்குன்னு சொல்கிறது தான், எக்ஸ்டர்னலுக்குன்னு சொல்கிறது தான். 15 பேர் இருந்தால் அந்த 15 பேரும் ரியலாக இந்த லெக்சர்ஸில் இருக்கிறார்கள் மட்டும் இருந்தால் அது சந்தோஷம். 16வது ஒரு ஆள் இருப்பார், அவர் சும்மா ஒன் பண்ணி வச்சுட்டு, நிறைய பேர் வந்துட்டு என்ன ஒன் பண்ணி வச்சுட்டு வேறு வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஜூம் லெக்சர்ஸில் தான் அதே மாதிரி நடக்குது. ஆன்லைன் லெக்சர்ஸில் ஒன் பண்ணி வச்சுட்டு போகிறது, அல்லது அல்லது ஒரு பிரயாண போக்கில் ஒன் பண்ணி வச்சுட்டு வேறு ஆட்கள் கொடுத்துட்டு போகிறது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம டைமை அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணாத விடயம் தான் அது. நம்ம அது ஒரு டைமில் நம்ம அந்த வேலையை செய்யலாம், அல்லது இதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, நீங்கள் இன்வால்வ் ஆகும் பொழுது தான் இந்த 4 hours நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். எக்ஸாமுக்குன்ட்டு தனியாக டைம் எடுத்து படிக்க தேவையில்லை, எக்ஸாமுக்குன்ட்டு தனியாக ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தேவையும் இல்லை. இந்த 4 hours உங்களுக்கு கீ விடயங்களை நான் இதில் சொல்லுவேன். எல்லாரும் எப்படி இந்த எக்ஸாமில் நீங்கள் சக்சீட் ஆகுனதை நம்ம நோக்கம் இப்போதைக்கு. வேறு நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலுக்கு போகிறேன்னு சொன்னால், இந்த இந்த சுற்றுலாத்துறை இதை நான் படித்து நான் எப்படி இந்த டூரிசம் சைடில் நான் எப்படி ஒரு இந்த கெரியரை நான் டெவலப் பண்ணலாம்ங்கிறதும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அமைக்கும். அதைத்தான் மெயினாக எக்ஸாம் எப்போன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. எல்லா செமினாரும் முடியணும். செமினார் முடிஞ்சு உங்களுக்கு 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் உங்களுக்கு ஸ்டடி லீவ் தருவோம். அதுக்கு பிறகு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். செமினார்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுல நிறைய இது இப்போ இது வந்துட்டு முஸ்தபா சார் எடுக்க வேண்டியது சார் வந்துட்டு இப்போ எடுக்க சொல்லிக்கிறார். அதனால் நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் பேட்சுக்கும். இது வந்துட்டு புக்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ இமீடியட்டாக செஞ்சுட்டாலும் உங்களுக்கு ஆல்ரெடி புக்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணியாச்சு இந்த புக் வந்துட்டு. ஸோ அது சார் செஞ்ச புக்ஸை வச்சு தான் நான் வந்துட்டு உங்களுக்கு லெக்சர் செய்ய வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே, அடுத்தது பார்ப்போம் வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்துட்டு பிள்ளையா இருக்க சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை, அல்லது மற்றவங்க என்ன நினைப்பாங்க நீங்கள் அப்படி நினைக்காங்க. நீங்கள் ஒரு படி மேலே தான், அல்லது பிள்ளையா இருக்கும்னு சொன்னால் நெக்ஸ்ட் டைம் நம்ம சரியாக செய்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பிள்ளையா இருக்குமோன்னு சொல்லி நீங்கள் பயப்பட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் இல்லாமல் இருக்கீங்க வேணாம். நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுங்கள், நம்ம எந்த இதுக்குள்ளே கேட்டகரி பண்ணணுன்னு பார்ப்போம். சொல்கிற ஆன்சர் நீங்கள் சரியா ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ல வேலை வாய்ப்பு. வெரி குட். இப்போ வேலை வாய்ப்புகள் வரும். உதாரணமாக இப்போ ஒரு ஆள் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காருன்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்கிறதின் மூலமாக அவருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது ஒரு ஆள் இருக்கிறா, A level எடுத்துட்டு இருக்கிறா, அவருக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற கோர்ஸ் ஒன்று செஞ்சுருக்கிறா. ஆனால் அந்த பக்கத்தில் என்ன ஒரு ஹோட்டல் வந்ததால் அங்கே ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அல்லது அங்கே ஒரு அக்கௌண்டிங் செக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, ஒரு ஃபீமேல் ஒரு ஆள் தேவை, அல்லது ஜென்ட் ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி கால் பண்ணதால் அந்த ஒர்க் அவருக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அந்த டூரிசம் செக்டர்லேருந்து அவள் டெவலப் ஆகிட்டு என்ன சீனியர் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ், ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லி நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு டிரைவிங் வந்துட்டு உள்ளூரில் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தார், அல்லது சாரி இன்னொரு ஆள் வேனில் தான் ஒரு டிரைவராக போயிட்டு இருந்தார். அவருக்கு சில பக்கத்தில் அவருக்கு என்ன செய்யுது, கொஞ்சம் வருமானம் கொடுத்து அது மூலமாக அவர் சொந்தமாக ஒரு வாகனம் கொண்டு வாங்கி அது மூலமாக சுய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது சில கம்பெனிஸில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அல்லது வேறு வழியிலையும் அவருக்கு என்ன செய்யும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய இருக்கும். இப்போ சில வேலை வாய்ப்புகள் வந்துட்டு அரசு ரீதியாக கிடைக்கும். சுற்றுலாத்துறை வாரத்தில் நிறைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டூரிஸ்ட் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்டால் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டால் அந்த ரிசார்ட்ஸ் அல்லது ட்ராவல் ஏஜென்சிஸ் ட்ராவல் ஏஜென்சிஸில் கால் பண்ணுவாங்க. ஏன்னா அல்லது வேறு வகையில் இந்த டூர் கைடு அதுவும் ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று தான். டூர் கைடு அது ரிசோர்ஸ் பர்சனாக போவாங்க. சிலவங்க இருப்பாங்க டூரிசம் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க,
அவங்களுக்கு சில ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறது, சில ஹோட்டல்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணும் அவங்களோட எம்ப்ளாயி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. அல்லது சில ஸ்கில்ஸ் ஒரு சிலவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இது வரைக்கும் பயன்படுத்தப்படாமல் இருக்கும். அந்த டூரிசம் டெவலப் பயணத்தால் அந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஸ்விம்மிங், ஒரு ஆளுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவருக்கு அந்த ஸ்விம்மிங்கை ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒன்று இல்லாதால அப்படி இருக்கும். அந்த டூரிசம் வந்ததால் ஒரு ஆளுக்கு ஸ்விம் ட்ரெயின் பண்ணுவார். ஒரு ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் ட்ரைனிங் அல்லது யோகா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆளுக்கு. யோகா வந்துட்டு அவர் ஃபுல் அந்த யோகா கலை வந்துட்டு அவர் தெரிஞ்சிருக்கும். அந்த டூரிசம் வந்ததுக்கு பிறகு அந்த யோகாவெல்லாம் வந்துட்டு இப்போ நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுற ஒரு 60,000 அல்லது 70,000 அல்லது 40,000 ஏர்ன் பண்ணுறான்னு சொன்னால், அந்த யோகா செய்கிறவங்க 1 வீக்லேயே அல்லது 1 செஷன்லேயே அந்த எடுத்துருவாங்க. சிலவங்க டேட்டூ டிசைனர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சிலவங்க இருப்பாங்க இந்த கிராஃப்ட் ஐட்டம் செஞ்சு விற்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஹேண்ட்மேட் ஐட்டம், அடுத்தது லேடிஸுக்கு தேவையான ட்ரெஸ். அதே மாதிரி இந்த ஃபாரினர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க லேடிஸ். அவங்களுக்கு உள்ளூரில் ஒரு அவங்களோட அந்த டேஸ்ட்டுக்கு சில பிஸ்னஸ் போகாமல் இருந்திருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டில் அவங்கள அந்த செய்கிற அந்த ட்ரெஸ்ஸில் வர அந்த ஒர்க்கிங்ஸ், அதே மாதிரி ஒரு தொப்பி ஒன்று செஞ்சு விற்கிறது, அப்படியான விடயங்கள் இப்போ அங்கே வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்கிற அளவுக்கும் போகுது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த அவங்க உண்டை வாங்கிட்டு போய் அவங்க நாட்டில் கொண்டு போய் காட்டி அதில் ஒரு அது அந்த சில முக்கியத்துவம் காணப்பட்டு ஆயிரக்கணக்கான பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்கக்கூடிய வேலைவாய்ப்பும் காணப்படுது. அதன் மூலமாக இன்னும் ஒரு 10 பேருக்கு ஒர்க் கொடுக்குற கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்வாங்க, ஆனால் அது வந்துட்டு பெரிய ஒரு விடயமாக காணப்படும். இலங்கையிலிருந்து தேங்காய் சிரட்டைகள் நம்மளோட வீட்டில் தெரியும். பின்னரம் அல்லது காலையில் தேங்காய் சிரட்டை வாங்குற கிலோ 20 ரூபா, கிலோ 10 ரூபான்னு சொல்லி வாங்குறான் தேங்காய் சிரட்டை. அதை நம்ம வீசி விடுறோம். சில ஆட்கள் என்ன செய்கிறோம், எரிபொருட்களாக அந்த விறகு அந்த படுத்துறோம். அது போக இது வந்துட்டு வெளிநாட்டில் டொலர்ஸில் விற்காங்க இந்த சிரட்டைகளில் செய்யப்படுற விடயங்கள். ஏன்னா வந்துட்டு சில ஹோட்டல்ஸில் இந்த ஸ்பூன் வைக்கிறத காட்டிலும் இந்த சுரட்டைகளால் செஞ்ச அகப்பைகள், கரண்டிகள், அதே மாதிரி ஃபோக் நைஃப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த சுரட்டைகளால் செஞ்சு அதுக்கு தனி டிமாண்ட் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது அதில் ப்ரைஸ், அதில் வேல்யூ ஆடிங் வந்துட்டு பெறுமதி சேர்ப்பு வந்துட்டு வேறு விதமாக காணப்படும். வெளிநாட்டு ஹோட்டல்ஸுகளுக்கெல்லாம் இதை ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா முகவர்கள் இந்த ஹோட்டல்ஸுக்கு வாரவங்க இப்படியான பொருட்களை கொள்வன செய்கிறதுல ஆர்வம் செலுத்துகிறான். உதாரணமாக அந்த பிளாஸ்டிக் ஐட்டமை கன்சியூம் பண்ணுறத காட்டிலும் இயற்கை ரீதியாக வேயப்பட்ட கயிறு, இந்த கயிற்றில் செய்யப்படுற ஒரு பெட்டில் படுக்கிற எக்கோ டூரிசம் நம்ம படிப்போம். அதுக்குள்ளே வருது. அந்த ஒரு சும்மா ஒரு வேறு அந்த ஆர்டிஃபிஷியல் மெட்ரஸில் படுக்கிறதுக்கும் கயிற்றால் செய்யப்பட்ட ஒரு மெட்ரஸில் படுக்கிறதுக்கும் அவங்க வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு அதில் என்ன மெடிக்கல் ரீதியான என்ன நன்மை இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூஸ் ஐட்டம்லாம் வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் கொக்டைல்ஸ் அப்படி தான் ஃபேமஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட அந்த கஞ்சி வகைகள், குரக்கன்கூழ் அப்படியான விடயங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காக்குண்டே உரித்தான சில குரக்கன்கூழ், இப்போ உதாரணமாக தெரியும் ஜஃப்னாவை எடுத்துக்கணும்னு சொன்னால் அங்கே நிறைய வகையான இருக்குது. ஒடியல் கூழ் இப்படியான விடயங்களை ஃபாரினர்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதில் ஒடியல்னா என்ன, அது எப்படி அவங்க உற்பத்தி, அது மூலமாக எப்படி இது வந்து உருவாக்கப்படுகிறது, இது மூலமாக இருக்கிற நன்மைகள், உடலுக்கு இருக்கிற நன்மைகள் அப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட உள்நாட்டு உற்பத்தியை டெவலப் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரேஞ்சை வாங்கி ஒரேஞ்ச் ஜூஸ் அடிச்சுக்கலாம். ஒரேஞ்சை வந்துட்டு வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணி தான் என்ன செய்யணும், அதை நம்ம வெளிநாட்டு அந்நிய செலாவணி நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதே சந்தர்ப்பத்தில் நம்ம உள்நாட்டில் இருக்கிற அந்த பனம்பழம் ஜூஸ், பல்மிராவில் பனம்பழ ஜூஸ் வந்துட்டு இப்போ ப்ரொமோட் பண்ணுறான். வெளிநாட்டில் ஒரு சுற்றுலா பயணிக்கு ஒரு கிளாஸ் பனம்பழ ஜூஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது ஒரு $3 நம்ம எடுக்கலாம். அல்லது குறைஞ்சது $1 ஆச்சும் அவங்க ஏர்ன் பண்ணோம். $1ங்கிறது 330 ரூபா, 330 ரூபா. அந்த ரேட் அந்த என்ன கரன்சி போகுதுன்னு சொல்லி அதில் பார்க்கலாம். ஸோ அந்த வகையான வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு அதிகரிக்கும்.
அதே மாதிரி அந்நிய செலாவணி சம்பாதிப்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். வெளிநாட்டு நாணயங்கள் அந்நிய செலாவணி சொன்னால் வெளிநாட்டு நாணயம் டாலர்ஸ் பவுண்ட். உதாரணமாக ஒரு இந்தியாவிலேருந்து வராரு ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மலேசியாவிலேருந்து வரால் ரிங்கிட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணார். எங்கே ஸ்பெண்ட் பண்ணினாலும் நமக்கு அது வெளிநாட்டு அந்நிய செலாவணியாக தான் அது நமக்கு ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி இயற்கை வளங்கள் காட்சிகள் போன்றவற்றின் பாதுகாப்பு. இதை ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன உதாரணமாக காணப்படும்? இது என்ன சொல்லுது? ஏற்கனவே விட சொன்னாக்கள் இல்லாமல் வேறு ஆக்கள் சொல்லுங்க. 84 பேர் இருக்கீங்க. என்ன ஒரு ஆக்களுக்கும் சான்ஸ் கொடுப்போம். குயிக் டைம் கூட எடுக்கக்கூடாது. இயற்கை வளங்களை காட்சிகளை எப்படி பாதுகாக்கலாம்? குயிக்கா ரீசைக்கிள் என்னமால் குப்பை குளங்கள் அகற்றுறது. வெரி குட். இப்போ பீச் எடுப்போம்னு சொன்னால் அந்த இடம் வந்துட்டு சுற்றுலா பயணிகள் வாரத்துக்கு முதல் ஒரு அழுக்கடைந்த பிரதேசம் அல்லது மாதத்துக்கு ஒரு தினம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு இடம். இப்போ வெளிநாட்டு அல்லது உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வருகைக்கு பிறகு அந்த பிரதேசத்தில் இருக்கிற அரசாங்க நிறுவனம் பிரதேச சபையாகட்டும் அல்லது முனிசிபல் கவுன்சில் ஆகட்டும் அதை டெய்லி க்ளீன் பண்ணுவான். டெய்லி க்ளீன் பண்ணுறதால அந்த இயற்கை வளங்கள் என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். அப்படி இல்லாட்டி இந்த சுற்றுலாத்துறை ஒன்று வராட்டி அந்த பீச்செல்லாம் வந்துட்டு பயன்படுத்தப்பட முடியாமல் அதில் குப்பையெல்லாம் போட்டு அது ஒரு அழுக்கடைந்த பிரதேசமாக மாறிடும். உங்களுக்கு தெரியும் இந்த இந்தியாவில் கேரளா என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. என்ன கேரளாவில் அலப்பிங்கிற அந்த போட் சஃபாரி செய்கிறது. அதில் போட்டில் பல வகையான போட்ஸ் இருக்கு. திருமணம் முடித்து அந்த அந்த ஹனிமூன் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் போட் செஞ்சுருப்பாங்க. அதில் ஏசி போட் இருக்குது, ஏசி அட்வென்ச்சர்ஸ் போகிறவங்களுக்கு இருக்குது. அடுத்து நைட் அவுட் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃபெமிலி போகிறதுக்கு இருக்குது. அல்லது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு 30-40 பேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி போட் அப்படியெல்லாம் போட் செஞ்சுருப்பாங்க. அது எதை பேஸ் பண்ணின்னு சொன்னால் அந்த ரிவரை பேஸ் பண்ணி தான் அது செஞ்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். கேரளா அலப்பி போட் சஃபாரின்னு சொல்லி அதை வந்துட்டு தொடர்ந்து செய்கிறதால அந்த இடம் வந்துட்டு அந்த நீர்நிலைகள் வந்துட்டு கடும் சுத்தமாக பேணி வச்சிருப்பாங்க. ஏன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வர வெளிநாட்டு சுற்றுலா பயணி வர இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும்? அந்த இடம் அது அழிஞ்சு போகக்கூடிய இடமாகவே மாறிடும். அல்லது வேறு ஒரு உள்நாட்டு நபரால் அந்த இடம் சுரண்டப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு காணப்படும். இலங்கையிலையும் அப்படியான இடங்கள் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இலங்கையில் இருக்கிற கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற கல்லாறு அந்த சைட்டில் இருக்கிற அதெல்லாம் வந்துட்டு அப்படியான போட்டிங் அந்த சஃபாரிகளை செஞ்சு ஃபாரின் கரன்சியை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி கழனி ரிவரில் டச் ஆகி வர ரிவர்ஸ் இருக்குது. அதில் வச்சு நிறைய போட்டிங் சஃபாரி செய்யலாம். அப்படி தொடர்ந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பீச் கிளீனிங்லாம் வந்துட்டு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது. உதாரணமாக பீச்சை அண்டிய பிரதேசங்கள் தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், வட மாகாணம் அந்த பிரதேசங்கள், கொழும்பு அந்த எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து பீச்சை க்ளீன் பண்ணுவான். ஏன்னா இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் பிரதானமாக மாற இலங்கையில காலநிலைக்கும் இங்கே இருக்கிற பீச்சுக்கும் தான் அவங்க வரான். சேண்ட் அந்த மண்ணுக்காக வரான். சேண்ட் அந்த மண்ணை வச்சு நாம் என்ன செய்கிறோம்? அது ஒரு இயற்கை வளம் வந்துட்டு இங்கே காணப்படுற சூரிய வெளிச்சம் போன்றவங்களுக்காக வரான். அடுத்தது பாருங்க, சேவைகள் மற்றும் நிர்மாணத்துறைகள். இது பிரதானமான விடயமா நீங்கள் அதான் கொஞ்சம் டைமை கூட எடுக்கிறேன். சேவைகள் மற்றும் சர்வீஸ் நிர்மாணத்துறையிலும் அதிகம் இருப்பு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்பா. கிளியர் இல்லாம திரும்ப சொல்லுங்க. விளங்கல்லம்மா? ஹலோ, ஒரு ஆள் சொல்லுங்க ஆன்சர் குயிக்கா. சர்வீஸ், அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங் அதெல்லாம் அதிகம் இருக்குமே. எப்படி இல்லைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் காணப்பட்ட ட்ரெயின் சர்வீஸுக்கும் இப்போ காணப்படுற ட்ரெயின் சர்வீஸுக்கும் வித்தியாசம் என்ன? டூரிஸ்ட்டுக்கு சில கம்பார்ட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு சில எக்ஸிபிஷன் கம்பார்ட்மெண்ட். இப்போ ரீசெண்டாகவும் அந்த டூரிஸ்ட் நின்று அந்த இயற்கை வனப்புகளை ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது அப்படின்னு சொல்லி நிறைய இது வந்துட்டு நிறைய கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு
செய்யப்பட்டிருக்கு, விருத்தி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கட்டடத்துறைகள், நிறைய கட்டடத்துறைகள் வந்துட்டு டெவலப் ஆகிருக்குது ஹோட்டல்ஸ் டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து சமூக உறவாடல் இடைவினை, சமூக ரீதியான செயற்பாடுகள். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதில் வந்துட்டு ரோட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, ரோட் டெவலப்மெண்ட். அதே மாதிரி நீர்நிலைகள் அபிவிருத்தி, இந்த டைமுக்கு இந்த இந்த ஆற்றுல, அடுத்தது வாட்டர் ஃபால்ஸில் டைம் பேஸ் பண்ணி அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி டூரிஸ்ட் வார டைமில் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் சேதத்தை பற்றிய சர்வதேச அறிமுகம். எப்படி வளங்கள் எப்படி வேஸ்ட் ஆகப்படுது ங்கிறத பற்றி ஒரு அறிமுகம் உண்டு, எல்லாருக்கும் காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த விடயங்கள் இதில் ஒரு சுற்றுலாவின் 2வது விடயம் சுற்றுலாவின் பண்புகள். ஓகே, சுற்றுலாவின் பண்புகள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே சுற்றுலாவின் வகை, மேற்கொள்ளும் இடம், பிரியாண காலம் போன்ற விடயங்களை கவனத்தில் கொள்ளப்படுது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரயாணத்தின் காலத்தை தீர்மானித்தலும் மிக முக்கியமாக காணப்படும். ஸோ இதில் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃபஸ்ட்டு கொண்டு காட்டுறேன். சுற்றுலா ஒரு உற்பத்தியாகவும் சேவையாகவும் துறையை சார்ந்ததான். இதில் ப்ராடக்ட்டும் இருக்கும், சர்வீஸும் இருக்கும். நம்ம ஒரு வார டூரிஸ்ட்டுக்கு நாம் என்ன ஒரு ப்ராடக்டை ஒன்று நாம் விற்கலாம், அதே மாதிரி நம்மளோட சேவிஸை நாம் விற்கலாம். ஓகே, அடுத்து சுற்றுலாத்துறையின் தோற்றம். ஆரம்ப காலத்தில் அந்த 20ஆம் நூற்றாண்டில் அரைப்பதிலே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டூரிசம் செக்டர்ஸ். ஓகே, தற்போது உலகில் உள்ள மக்களில் ஒரு சிலரை சுற்றுலா பயணிகள் என்ற வாய்க்குள் அடங்காமல் போகணும். கொஞ்சம் பேர் தான் அவங்க இந்த சுற்றுலா டூரிஸ்ட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் ஏதோ ஒரு வகையில் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றனர். எனினும் சுற்றுலாத்துறையை முழுமையாக சூழலுக்குள் எதிரான ஒரு துறையாக நோக்க முடியாது. ஏன் அது இப்போ நம்ம டூரிஸ்ட் ஒரு நாள் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அல்லது டிமெரிட்ஸ் பிரதிகூலங்களை மட்டும் சாதாரணமாக சொல்லி முடிக்க முடியாது. நான் நிறைய அனுபவப்படுது. இந்த விஷயங்களை ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் திரும்ப அதே விடயங்கள் உங்களுக்கு திரும்ப சொல்லப்பட்டிருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன விடயங்களில் டெவலப் ஆகிட்டீங்கன்னு பார்க்கலாம். உதாரணமாக இந்த மூலிகை நீராடுதல், அது மாதிரி பொழுதுபோக்காக கடற்கரை நடமாடுதல் போன்றவை ஆரம்பத்தில் காணப்பட்டுச்சு. பிறகு ரோம்ஸ் ரைவல்ஸுக்கு பிறகு தொழில் செய்கிறவங்க ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் அந்த ஷிப்பில் க்ரூஸ் ஷிப்ஸில் தான் ஆரம்ப காலங்களில் இந்த டூர் பேக்கேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த டூரிசம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. க்ரூஸ் ஷிப்ஸில் ஒரு இடங்கள்லேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, அது மாத கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணான். எனி கொஷன்? அதுக்கு பிறகு போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட பாரிய வளர்ச்சி. அதே மாதிரி பிரதானமாக அது இந்த ஷிப்புக்கு பிறகு எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் புகையிரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் மூலமாக அந்த இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்துட்டு பாப்புலர் ஆகுது டூரிசமுக்கு. ஷிப்புக்கு பிறகு அந்த க்ரூஸ் ஷிப்புக்கு பிறகு கடல் மார்க்கமான ட்ராவலிங்கு பிறகு இந்த ட்ரெயின் பேஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணப்படுது. அப்படியான வரலாறு காணப்படும். இதை நீங்கள் காணப்படும். நம்ம சுருக்கத்தை பார்த்தோம்னா சுற்றுலா என்பது மக்கள் தமது சொந்த இடங்களை விட்டு ஓய்வினை கழிப்பதற்காக, பொழுதுபோக்குக்காக, கல்வி மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்காக மேற்கொள்கின்ற தற்காலிகமான பயணம். நீங்கள் அப்படி ஒரு டெஃபினேஷன் உண்டு பண்ணுங்க. நான் அதில் சொல்லியிருக்கிறேன் என்னென்ன விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளணுங்கிறது. ஒரு டூரிசம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன் நம்ம கொடுக்கும் பொழுது என்னென்ன விடயங்கள் நாம் அதில் உள்வாங்கி எழுதணும். அந்த விடயங்கள் இருந்தால் சரி, நீங்கள் எப்படியும் உங்களோட வசன அடையை போட்டு எழுதலாம். எக்ஸாக்டாக அந்த புக்கில் இருக்க மாதிரி தான் அல்லது டெக்ஸ்ட் புக்கில் மாதிரி தான் எழுத வேண்டிய இல்லை. உங்களுக்கு விளக்கம் விளங்கினா அதை வச்சு நீங்கள் டெஃபினேஷன் எழுதலாம். இதில் எதிர்பார்க்குற வினாக்களாக விடுமுறை சுற்றுலா, வர்த்தக சுற்றுலா ஒரு படுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு
என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு போகிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு போகிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். அதில் எப்படி திட்டமிடுறாங்க, இதில் எப்படி திட்டமிடப்பட்டிருக்கும், அதில் என்ன வீணா நிஷாத் பாசித், உங்களோட மைக்கை டர்ன் ஆஃப் பண்ணுங்க, அல்லது லெக்சர்ஸ்ல இருக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருங்க. நீங்கள் ஒன் பண்ணிட்டு வேற எங்கே இருக்கிறீங்க? அப்துல் ரஹீம் நிஷாத் பாசித், நீங்க லெக்சர்ஸ்ல இருக்கீங்களா? உங்களுக்கு நான் கதைக்கிற விளங்குதா? அப்துல் ரஹீம் நிஷாத் பாசித். ஓகே, விடுமுறை சுற்றுலா வர்த்தக சுற்றுலா வேறுபடுத்துக, சுற்றுலாவின் கற்கை பாடப்பரப்பினை தெளிவுபடுத்துக, சுற்றுலா தொடர்பான கற்பனை அடையக்கூடிய நன்மைகள் நம்ம படிக்கிறதால நமக்கு என்ன நன்மை, சுற்றுலா என்ற பதத்தினை முக்கியத்துவத்தினை குறிப்பிடுக, சுற்றுலாத்துறை தோற்றத்தினையும் அபிவிருத்தினையும் விளக்கு. இதில் ஹிஸ்ட்ரி ரீதியாக வர கொஷனை விட ப்ராக்டிக்கல் சார்ந்த கொஷின் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கூடுதலாக இருக்கும். கடந்த எப்படி இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு, இருந்தும் நீங்கள் பாருங்கள், அந்த பேப்பரை ஒரு பேஸாக பாருங்கள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான் வரும். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம், சுற்றுலாவின் வகைகள். சுற்றுலாவின் வகைகள், சுற்றுலாவின் வகைகள் என்ற பொழுது பல்வேறு நோக்கங்களுக்காக என்ன செய்கிறோம், பல்வேறு நோக்கங்களுக்காக நாம் அந்த சுற்றுலாவை மேற்கொள்கிறோம். பல்வேறு ரீதியான அடிப்படையாக கொண்டு நம்ம இந்த சுற்றுலாவை மேற்கொள்கிறோம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் சுற்றுலாவை நம்ம பல்வேறு விதமாக பிரிக்கலாம், பல்வேறு இதை வச்சு இந்த பிரிக்கலாம். அதுக்கு முதல் பாருங்க, இந்த நோக்கம் வந்துட்டு சுற்றுலாவை வகைப்படுத்தி விளங்கிக் கொள்வதனாக நடைமுறையில் காணப்படுகின்ற முக்கிய சுற்றுலா வகை தொடர்பான சிக்கலுக்கு சீர்வழிக்கலாம். இதில் பார்ப்போம், இந்த சுற்றுலா வகையில் பாருங்க, சுற்றுலா வகையில் வச்சு பல்வேறு விதமாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று டைம் டியூரேஷனை வச்சு டிவைட் பண்ணலாம், அல்லது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம், நிறுவன ஒழுங்கமைப்பு அதாவது கட்டமைப்பை வச்சு, அல்லது இலக்கு மையம் எந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணலாம், அல்லது சுற்றுலா பயணிகளின் திசை எங்கேருந்து எங்கே போகிறாங்க இன்னா அவுட்டான்னு சொல்லி டிவைட் பண்ணலாம். இதில் கால எல்லையை வச்சு டிவைட் பண்ண சொன்னால் குறுங்கால சுற்றுலா, குறுங்கால சுற்றுலா வந்துட்டு 3 நாட்களுக்கு மேலே போகிறது வந்து குறுங்கால சுற்றுலா. நீண்ட கால சுற்றுலா 7 நாட்களுக்கு மேலே போகிறது டைம் டியூரேஷன்ஸ். அதே மாதிரி நிறுவன ஒழுங்கமைப்பு இல்லை பார்த்தோம்னா தனிப்பட்ட சுற்றுலா அல்லது குழு சுற்றுலா, தனிப்பட்ட ரீதியாக போகலாம், அல்லது நம்ம ஒரு குரூப்பாக ஒரு கிளப்பாக அல்லது ஒரு நமக்கு சார்ந்திருக்கிற அமைப்பூடாக நம்ம போகலாம். இலக்கு மையத்தில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் சர்வதேச சுற்றுலா, இன்டர்நேஷ்னல் டூரிசம், அதே மாதிரி லோக்கல் டூரிசம், உள்நாட்டு சுற்றுலா. சுற்றுலா பயணிகள் திசையை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் உள் வருகை சுற்றுலா, இன்பவுண்ட் டூரிசம், அதே மாதிரி அவுட்பவுண்ட் டூரிசமாக காணப்படும். இதில் உள்நாட்டு சுற்றுலா பார்க்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால் அது டொமஸ்டிக் டூரிசம்னு சொல்லுவோம், லோக்கல் அல்லது டொமஸ்டிக் டூரிசம்னு சொல்லி பொதுவாக நம்ம அழைப்போம். அது டொமஸ்டிக் சுற்றுலா சொன்னால் ஒரு நபர் அவர நம்மளோட ஏற்கனவே அதே டெஃபினேஷன் தான், ஆனால் இந்த கேட்டகரியை வச்சு இந்த வகையை வச்சு அது டெஃபினேஷன் வித்தியாசப்படும். ஒருவர் அல்லது ஒரு நபர் அவர பழமையான வதிவிடத்தை விட்டு அல்லது நிலை இடத்தை விட்டு தனது நாட்டின் எல்லைக்குள் அண்டர்லைன் தனது நாட்டின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய வேறு இடத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு ஓய்வு அல்லது ஏனைய நோக்கங்களுக்கு ஆக மேற்கொள்கிற பயணம் இந்த உள்நாட்டு சுற்றுலா காணப்படும். அவரோட கண்ட்ரிக்குள்ள வித்தின் இந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ் சொல்லி வரும் என்ன, அவர் உள்நாட்டு பயணமாக காணப்படும். இது வந்துட்டு ஒரு
மினிமம் ஒரு 1 இயருக்குள்ளே இருக்கணும். இந்த இந்த இது வந்துட்டு என்ன, மினிமம் 1 இயருக்குள்ளே இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இவர் இந்த போகிற டூரிஸ்ட் மூலமாக எந்த ஒரு இன்கம்மும் அவர் எடுக்கக்கூடாது. என்ன இன்கம், அவர் பர்பஸ் வித்தியாசமாக இருக்கலாம். அவர் வேலை வேலை ஒரு ஒரு ஜொப் ஒன்றுக்கு போகிறது வந்துட்டு அங்கே டூரிசமாக கருதப்படும். ஏன்னா அவர் பெர்மனண்டாக போகிறார், பெர்மனன்ட் ஜொப் ஒன்றுக்கு அங்கே போகிறார். சுற்றுலாவில் பின்வரும் முக்கியமாக காணப்படுது. என்ன இதில் பாருங்க, துணிகர சுற்றுலா என்று சொல்லுவோம். இதுலேயும் இந்த இதை தவிர்ந்து காணப்படுற வகைகள். துணிகர என்ன இங்கிலீஷில் சொல்லுவோம், என்ன என்ன சொல்கிறோம், துணிகர சுற்றுலா, அட்வென்ச்சர் டூரிசம். அட்வென்ச்சர் டூரிசமுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்போ இலங்கையில் இருக்கிறதுக்கு. அட்வென்ச்சர் டூரிசம், அட்வென்ச்சர் டூரிசம் என்ன இருக்கு? ம், யாருக்காவது அட்வென்ச்சர் டூரிசம் போயிருக்கீங்களா? எனிவன் கதைக்கிற விளங்குதா? சார் ஓ, அட்வென்ச்சர் டூரிசம் இங்கே என்ன, எங்கே யாராவது அட்வென்ச்சர் டூரிசம் போயிருக்கீங்களா உங்களோட கம்பெனிஸால அல்லது சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுல அட்வென்ச்சர் டூரிசம் போயிருக்கீங்களா? சார் கேம்பிங். வெரி குட். கேம்பிங்கில் என்ன எங்கே போனீங்க? இலங்கையில் ஒரு இடம் ஒன்று சொல்லுங்க பாப்போம், யாருக்கு தெரியும்? நாரங்கல் போனோம் சார் நாங்கள். நாரங்கல். அதே மாதிரி இன்னொரு இடம் இருக்கு தானே, இன்னொரு இடம் இருக்குது. அப்போ அதில் சில அட்வென்ச்சர் டூரிசம் போவான். துணிகரச்சலில் ஈடுபட்டு தன் உயிரை பணயம் வைத்து அவற்றில் ஈடுபடுவோர் துணிகர சுற்றுலாவை மேற்கொள்கின்றனர். மலை ஏறுதல், வேர்ல்ட் எண்ட் சார். உங்களோட கவரேஜ் குறையா டைப் பண்ணலாம் நீங்கள் சத்யா. ஓகே, மலை ஏறுதல், விண்வெளிக்கு பயணம் செய்தல். கிட்டத்தில் பார்த்தீங்க டைட்டானிக் அந்த ரெக்ஸ் அதுகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் போனாங்க, 5 பேர். என்ன அந்த பீச் டைவிங் ஒன்று இருக்கு சார். பீச் டைவிங். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸ் அதில் நீங்கள் எழுதலாம். இந்த இதுக்கு உதாரணமாக எழுதலாம். துணியார சுற்றுலா என்பதனை குறிப்பிட்டு அதனை உதாரணத்துடன் விளக்கு என்ற கேள்வி, அல்லது உங்களுக்கு 5 வகையான சுற்றுலா வகைகளை குறிப்பிட்டு உதாரணத்துடன் விளக்க வேண்டும். அதே உதாரணம் முக்கியம். நீங்கள் வருமான டெஃபினேஷனில் நீங்கள் சொன்னால் ½ மார்க்ஸ் தான் கிடைக்கும். எக்ஸாம் நீங்கள் கேள்வியை சரியாக வாசிக்கணும். கேள்வி வாசிக்கிறதுக்கு டைம் கூட எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி விவசாய சுற்றுலா, அக்ரிகல்ச்சர் டூரிசம், விவசாய உற்பத்திகளை பார்வையிடுறதுக்கு போகிற இலங்கையிலேருந்து சைனாவுக்கு கொஞ்சம் பேர் போவாங்க. எப்படி நம்ம இந்த இதை ஜேம்ஸ் அல்லது இதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. வேர்ல்டன், வெரி குட். வேர்ல்டன்லாம் வந்துட்டு அட்வென்ச்சர் டூரிசம். ஓகே, அவை பற்றி தெரிந்து கொள்ளல், விவசாய நடவடிக்கைகள் அல்லது இப்போ விவசாயத்தில் ஈடுபடுறார்கள் வந்துட்டு புதிய வகையான தொழில்நுட்ப விடயங்களை கற்றுக்கொள்றதுக்கு. இப்போ ட்ரோனில் வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுறாங்க ட்ரோன்ஸில். அப்போ அதை படிக்கிறதுக்கு, அதில் நாலேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறது, அதெல்லாம் வந்துட்டு விவசாய சுற்றுலா, அக்ரிகல்ச்சர் டூரிசம். அதே மாதிரி பிஸ்னஸ் டூரிசம், வர்த்தக மற்றும் வாணிப நோக்கம் கருதி பயணித்தல். அதே மாதிரி கம்யூனிட்டி பேஸ் டூரிசம், சுற்றுலா, பல்வேறுபட்ட சமூகங்களில் வாழ்வதால் அச்சமூகங்களை பார்ப்பதற்காகவும் சந்தித்து மாறுவதற்காகவும் மேற்கொள்ளும் சுற்றுலா. இப்போ வெசாக் டைமில் அந்த வெசாக் ஏரியாவுக்கு போவாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பார்க்குறாங்க. அதே மாதிரி மற்ற அவங்களோட இப்போ தமிழ்ஸ் அந்த என்ன பண்டிகைகள் இருக்குது, பண்டிகை, அதே மாதிரி தீப்பழயம், அதே மாதிரி தீ மிதிப்பு, அப்படி விடயங்கள் இருக்கு, அதை பார்க்குறதுக்கு போவோம். அதே மாதிரி இவங்க முஸ்லீம்ஸ் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க கொடியேற்றம்னு சொல்லி, அதை நம்ம பார்க்குறதுக்கு அதை போவோம். உள்நாட்டில் இருந்து அந்த கதிர்காமம் அதுகள் அப்படி பார்க்குறதுக்கு, மற்ற சமூகங்கள் என்ன மாதிரி ஈடுபடுறாங்கன்னு பார்க்குறதுக்கு போவோம். அதே மாதிரி ஆரோக்கிய சுற்றுலா, ஹெல்த் டூரிசம். ஹெல்த் டூரிசம் உடல் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை நோக்கி மேற்கொள்ளும் சுற்றுலா. சுற்றுலா மேற்கொள்ளப்படும் இடங்களாக ஆறுகள், நீர்வீழ்ச்சி அதுகளில் அவங்க போடுவாங்க. சில அந்த இப்படியான இதை ப்ரொடக்ட் வேல்யூ ஆட் பண்ணுவாங்க சிலவங்க. இப்போ நீர்வீழ்ச்சியில் இந்த யோகா, அதே மாதிரி என்ன சொல்கிறேன், அந்த சில சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவான்.
ஓகே, அப்படியான விடயங்களும் இதில் ஆட் பண்ணுவாங்க, வேல்யூ எடுப்பாங்க. வாட்டர் தெரபி அந்த மீன்களை வச்சு சில தெரபி செய்வாங்க, வாட்டர் தெரபி. அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற டைம்லையும் அதில் வர இலைகள் அதை வச்சு சில விடயங்களை செய்வாங்க. அதே மாதிரி இன்ப சுற்றுலா, குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த பொழுதுபோக்கை கழிப்பதற்காக என்டர்டைன்மெண்ட் டூரிசம். அதே மாதிரி எஜுகேஷன் டூரிசம், டூரிசம் அல்லது எஜுகேஷன் டூரிசம். ஓகே, புதியவை அருமையானவை நிறையா இனோவேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அறிவை பெருக்க வேண்டும் என்ற ரீதியில் போவாங்க. ஓகே, சில புக் ஃபேர் இருக்கும். இப்போ இலங்கையில் ஒரு இடத்த புக் ஃபேர் நடக்கும், அல்லது சில ஷிப் வந்திருக்கும், லைப்ரரி வந்திருக்கும் வெளிநாட்டிலேருந்து, அதை பார்க்கறதுக்கு போவாங்க, அதில் புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போவாங்க. ஓகே, அது ஒரு இடத்துலேருந்து தற்காலிகமாக போகிறது, அந்த ஒரு அந்த